ஹே ஹலோ அம்மி, திஸ் இஸ் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம டேயோட ஒன் ஷாட் பார்க்கலாம், சைக்கோஸ் வெஞ்சன்ஸ். ஸோ எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ ஐம் டோட்டலி ரெக்கவர் ஆயாச்சு. ஸோ தேங்க்யூ. நிறைய பேர் வந்து எப்படிக்கா இருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஐம் ஃபுல்லி ரெக்கவர். இதுக்கப்புறம் வீடியோ ஸ்டோரிஸ் நான் சீக்கிரமாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் அக்கா நெக்ஸ்ட் வீடியோ போடுங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. நானும் அதுக்கு தானே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ஸ்டோரிஸும் நானும் ஷஃபியும் சேர்ந்தே தான் பண்ணிகிட்ருக்கோம். என்னால் போட முடியலன்னா ஷஃபி கண்டிப்பாக அவளோட வாய்ஸ் ஓவரில் அவள் ஸ்டோரி எடுத்துகிட்டு வருவாள். தென் தேங்க்யூ ஸோ மச்டா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஷஃபிக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. காவலன் என் காதலன் அந்த ஸ்டோரி பார்க்காதவங்க பாருங்கள், ஜெமன் ஒன் ஷாட் போட்டிருப்பேன். ஒரு 7 days ஆர் 8 days பேக் போட்டிருப்பேன். பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ அதுக்கு நிறைய பேர் அவ்வளோ அழகான ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தென் வந்து ஷஃபி பயந்துகிட்டே இருந்தா, நம்ம வாய்ஸ்க்கெலாம் யார் போடுவா, நீ ஏன் போட ஹர்ஷா அப்படின்னா, இல்லை நீ வந்து வாய்ஸ் அவுட் பண்ணு, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் உன் வாய்ஸ்க்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் பர்சனலாக சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ நீங்கள்லாம் என்னோடய ஃபேமிலியாக இருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படணும். நானும் ஷஃபியுமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் எல்லாமேடா. ஸோ கீப் சப்போர்ட்டிங். என்னையும் ஷஃபியும் சீக்கிரமாக நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ தூரம் நம்ம 1K தாண்டி வந்தாச்சு. 1.24 அப்படி சம்திங் தாண்டிட்டோம். பட் இவ்வளோ தூரம் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணதுக்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம ஃபேமிலியாக இவ்வளோ அழகாக நம்ம இது பண்ணியிருக்கோம், இவ்வளோ அழகாக ட்ராவல் பண்ணியிருக்கோன்றதை நினச்சி நான் ரொம்ப பெருமை தான் படணும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஷஃபியோட சார்பாகவும் நான் சொல்கிறேன். ஸோ அவளுமே நிறையா ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ அவளோட வாய்ஸ் ஓவர் நிறையா பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதை அவள் மோட்டிவாக வச்சுட்டு 2 ஸ்டோரி உங்களுக்காக ரெடி பண்ணியிருப்பா. ஸோ அதையும் பாருங்கள். சேக்கைக்கும் டேக்கும் அவள் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு எவ்வளோ சப்போர்ட் தரீங்களோ அதே அளவுக்கு ஷஃபிக்கும் தாங்க. ஸோ நம்ம சேனலோட அட்மின் 2 தான் அவங்க. ஸோ அதனால் ஷஃபிக்கும் நீங்கள் உங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க. ஓகேவா? தென் ஓகேடா. இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஃபுல்லாக வெஞ்சன்ஸ், சைக்கோஸ் வெஞ்சன்ஸ்னாலே சும்மா பயங்கரமாக இருக்க போகுது. வந்து இந்த கதையில் வந்து ஒரு சேட் எண்டிங் இருக்குது. லாஸ்ட்டாக தான் அந்த சேட் எண்டிங் இருக்க போகுது. தென் சேட் எண்டிங் பிடிக்காதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பட் கமெண்ட்டில் வந்து அக்கா எதுக்கு சேட் எண்டிங் வச்சிங்க, நீங்கள் வச்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து திட்டிடாதீங்க, ஹர்ட் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்காக தான் போடுறேன். சில பேருக்கு சேட் எண்டிங் பிடிக்கும், சில பேருக்கு சேட் எண்டிங் பிடிக்காது. பட் நான் வந்து ஃபுல்லாகவே ஒரு மாதிரி தான் காமிச்சிருப்பேன். லாஸ்ட்லேயும் சேட் எண்டிங் தான். ஏங்க அப்படி போட்டிங்க அப்படிலாம் கேட்டுறாதீங்க. எல்லா ஸ்டோரியுமே நம்ம ஹாப்பி எண்டிங் கொடுக்க முடியாது. சில ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேட் எண்டிங் கொடுத்து தான் ஆகணும். கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிடிக்காதவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் இதோட ரொம்ப அழகான ஒன் ஷாட்லாம் இருக்குது. டேக் நிறையா போட்டிருப்பேன். மேரிட் கப்புள்ஸ், நியூலி மேரிட் கப்புள்ஸ்லாம் போட்டிருப்பேன். அதை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தென் அதை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு என்ன ஹர்ட் பண்ணிடாதீங்க. ஏன்க்கா நீங்கள் இப்படி போட்டிங்க, போடலாமா, நீங்கள் ஏன் இப்படி போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணிடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் கமெண்ட் ஓப்பனாக இருக்குது. ஸோ ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. அது மென்டலி சில பேரை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களே நினைக்காதீங்க. ஸோ சில விஷயங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரியும் நம்புகிறேன். சில பேருக்கு சேட் எண்டிங் பிடிக்காது தான். ஸோ பிடிக்காதவங்க ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வேணால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட்டில் வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் தாராளமாக. ஏன்னா நீங்கள் ஸ்டோரி ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட் எண்டிங் எப்படி இருக்க போது நீங்களே வந்து கண்டுபிடிச்சிடலாம். பட் சேட் எண்டிங் உங்களுக்கு பிடிக்காதுன்னா, சேட் எண்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் சேடாக தான் இருக்கும். இப்போயே நான் ஃபுல் 100% ஷுர் கொடுத்துட்றேன். தென் அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? தென் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேட் எண்டிங் பிடிக்கிறவங்களுக்கு இதை பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணி கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப இன்ட்ரோ பெருசாக கொடுத்துட்ருக்கேன். தென் இந்த கதைக்கு நான் வந்து எந்த இன்ட்ரோ கொடுக்க போகிறது, டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க மிஸ், அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ அப்படியே தான் உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே ரியா கால் பண்ணுறா. நீங்கள் ஆ சொல்லு ரியா, என்னாச்சு அப்படி கேட்குறீங்க. ஏய் வயன், நியூஸ் சேனல் ஆன் பண்ண அப்படின்னு ரியா சொல்கிறா. உங்களுக்கா ஒன்றும் புரியல. ஏய் என்னடி சொல்கிற, நியூஸா? நான் அதானே பார்த்துட்ருக்கேன். ஐயோ, அது நியூஸ் சேனல் இல்லை, கொஞ்சம் திருப்பி பாருடி, கொஞ்சம் சேனல் மாற்று.
அப்படின்னு ரியா சொல்கிறா. நீங்களும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சேனலை அப்படியே மாத்துறீங்க. சரி பார்க்குறீங்க. அப்படியே என்ன நியூஸ் ஓடிட்டுருக்குண்ணா, ஒரு சைக்கோ கொலைகாரன் அப்படியே ஜெயில தப்பிச்சு தான் ஓடுது. ஸோ உங்களுக்கா அப்படியே பீதி கிளப்பி விடுது. ஏய் ரியா, என்னடி இது, சைக்கோ கொலைக்காரன் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டான்னு வருது அப்படின்னு இப்போ ரியா பார்த்து கேட்குறீங்க. ரியா அப்போ பார்த்துட்டு அதான் எனக்கும் தெரியல, இது இது யாராடி இருக்கும், அது அவனா அப்படின்னு ரியா கேட்குறா. நீங்க ஏய் என்னடி சொல்கிற, அவனா அவனா இருக்கும் அப்படி கேட்குறீங்க. ரியா பார்த்துட்டு ஏய் அவனா தாண்டி இருக்கும், நம்ம தான் அவனை போலீஸில் மாட்டி விட்டோமேடி, எப்படி தப்பிக்க வாய்ப்பு இருக்கும். ஏ ரியா, என்னடி இப்படிலாம் பயமுறுத்துற, எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. ரியா அந்த பயன், நம்ம ஆஸ்திரேலியாவில் இருக்கோண்டி, ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ஆஸ்திரேலியாவில் இருக்கோம், நம்மளோட யூனிவர்சிட்டியில் இருக்கோம், நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கோம். அவனால் நம்ம இடம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் பயமாக இருக்குறியா, என்னடி பண்ணுறது, ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டானா. ஏய் நீ பயப்படாத, ஒன்று தான் கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை. எதை நினச்சும் ஏதாவது நினச்சிட்டு இருக்காது. நமக்கு வேறு எக்ஸாம் வந்துட்டுருக்குல்ல, ஸோ லா படிக்கிறோம், நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கணும். ஏன்னா நம்ம லா படிச்சுட்ருக்கோம். நம்ம இப்போவே பயந்தோன்னா பின்னாடி பெரிய பெரிய ஆளுங்கள்ட்ட எப்படி பேச முடியும். அதனால் எதுக்கும் பயப்படாத, எதாவது பார்த்துக்கலாம். இறையா, பார்த்துக்கலான்னு சொல்கிற, ஆனால் இவன் தப்பிச்சுட்டு என்னை தேடி வந்துட்டானா. ஏய் வயன், இவனால் பாஸ்போர்ட் விசா எதுவுமே எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியாவுக்கு இவன் எப்படி வருவான். முதல்ல நீ இருக்க இடம் முதல்ல தெரியுமா இவனுக்கு. அதுவும் உண்மைதான், ஆனால் அந்த நியூஸ் கேட்கும் போது எனக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குடி. ஏய் வயன், பயப்படாத, பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். நீ பயப்படாத, நீ வீட்டில் சேஃபாக இரு. நான் நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன். எக்ஸாம் வேறு 1 வீக்கில் வரப்போகுது, ஸோ நல்லா படி. நான் வைக்கிறேன்டி ஃபோனை. அப்புறம் நியூஸ் பார்க்காத, வேறு எதாவது பாரு, சாங் கேளு. வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஃபோனை கட் பண்ணிட்டா. நீங்கண்ணா உங்களுக்கு பீதி கலப்புது, இவ வேறு ஃபோனை வச்சுட்டா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போது சடனாக உங்கள் வீட்டில் இருக்க கரண்ட் எல்லாமே ஆஃப் ஆகிடுது. அவ்வளோதான். நீங்கள் என்னது திடீர்னு கரண்ட்டில் நின்றுச்சு, என்னடா இது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா, சரி ஜென்ரேட்டரை ஆன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜென்ரேட்டரை ஆன் பண்ணுறதுக்காக அந்த ரூமுக்கு போகிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஃபைனலி இந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணி அதையும் ஆன் பண்ணிடுறீங்க. தென் அப்படி தான் லைட்ஸ்லாம் ஆன் ஆகிடுது. ஓ என்னடா அது, வந்ததுலேருந்து நியூஸ் இப்படி வருது. வேணாண்ணா பயப்படாத, தைரியமாக இருன்றான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ முருகா, இப்பயும் கூட துணையாரு என்ன, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது முருகா. அம்மா வேறு கொரியாலாக இருக்காங்க, இவன் வேறு ஜெயிலேருந்து தப்பிச்சுட்டான்னு வருது. ஒரு வேறு ஒரு சைக்கோ கில்லராக இருக்குமா, இல்லை அவன் தானா அது. ஐயோ என்னால் முடியலை. 1 வீக்கில் காலேஜில் எக்ஸாம் இருக்குது, லா எக்ஸாம் இருக்குது. நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணவா, இல்லை இதுக்கு நான் பண்ணவா. இல்லை வான், நீ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண, இதை பற்றி நினைக்காது. அவனுக்கு எப்படி நம்ம ஊர் தெரியும். ரியா சொன்ன மாதிரி விசாவும் அவனால் அப்ளை பண்ண முடியாது, கண்டிப்பாக அவனால் முடியாது. எதுக்கும் பயப்படாத வான், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணுறீங்க. அதை டீப் பிரெத் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே விட்டுட்டு இதையே ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிவிட்டு ஓ அப்படின்ட்டு இப்போ நீங்கள் அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட்டும் வந்துடுது. ஜென்ரேட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ரூமில் போய் தூங்க போயிடுறீங்க. இப்படியே ஒரு மார்னிங் போல் நீங்கள் அப்படி தான் வேக்க பார்க்குறீங்க. லேட்டாக எழுந்திரிக்கிறீங்க. சரியாக தான் இப்போ வரா. வயன், வயன், ஏரியா, ஏன்டி இப்போ சீக்கிரமாக வந்த. என்னது சீக்கிரம் வந்தனா? ஏய் பாரு, மணி 9. என்ன, ஓ 9? ஐயோ டைம் ஆகிடுச்சுல்ல காலேஜுக்கு. இருடி, ஒரு 15 மினிட்ஸில் கிளம்பிடுறேன்னா. ஏய் நான் சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன், நீ சீக்கிரம் கிளம்பி வா. சரிடி.
அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போ அப்படியே கீழே வரீங்க. ரியாவும் சாப்பாடுலாம் வச்சுருக்கா. நீங்களும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சரி வா கிளம்பலாம் வா. பார்த்தா டைம் 9:30 ஆகிடுச்சு. ஐயோ இன்னைக்கு அந்த மேம் திட்ட போகிறாங்க. மார்னிங்கே எக்ஸாம் இருக்குது. ஏன்டி என்னை விட்டுட்டு நீ போகலாம்ல அப்படின்னு நீங்கள் ரியாவை பற்றி கேட்குறீங்க. ஆ பொண்ணை விட்டு போனால் அப்போ நான் என்ன எக்ஸாமுக்கு பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரியா கேட்குறா. என்னாடி ஏன் ஒன்றும் படிக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏய் வாயன் படிச்சுட்டேன், இருந்தாலும் உனக்கு தெரியும்ல என்னோட மெமரி பவர் பற்றி அப்படி ரியா கேட்குறா. நீங்க ஆ அப்போ உனக்கு மனப்பாடமா நீ படிக்கல? அடி பாவி, அது மனப்பாடம் பண்ணலாமாடி? அது கொஞ்சம் லா பற்றி கொஞ்சம் கொஞ்சம் இது சொல்லியிருப்பாங்க, அதே போய் மனப்பாடம் பண்ணுறியே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ரியா பார்த்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு ரியா அப்படியே போயிட்டு சடனாக பிரேக் போடுறா. நீங்களும் பார்க்குறீங்க, பார்த்தா ஒரு கருப்பு பூனை போகுது. ரியா என்னடி காலையிலே சகுனம் சரியில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ரியா பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மூளை நம்பிக்கையெல்லாம் நம்பிட்டு இருக்கியா பொடி அப்படி சொல்லிட்டு ரியா மட்டும் வண்டி எடுத்துகிட்டு போகிறா. உங்களுக்கா மைண்டே இல்லை, என்னடா கருப்பு போன போது நேற்று என்னடா சைக்கோ கில்லர் வர ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டானே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அண்டுக்குள்ளே என்னென்னமோ ஓடுது. ரியா பார்த்துட்டு வயன் வயன் சொல்லுடி கத்தாத அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏய் இதையும் நினைக்காதடி, அப்புறம் எக்ஸாமில் ஏதாவது மறந்துட்டேன்னா அப்புறம் எனக்கு எப்படி ஆன்சர் சொல்லுவேன். ஐயோ உன்னை பற்றி நீ யோசிக்கிற ரியா, என்னை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறியா? உன்னை பற்றி யோசிக்க என்ன இருக்குது? ஏய் ஆனாண்டி கடுப்பேத்தாத, ஆனே காணில் இருக்கேன். ஏய் இப்போ என்னடி சைக்கோக்குள்ள எவனா வேற எவனா இருப்பான், அவனாலாம் இருக்க மாட்டான். இல்லையா உண்மை தானே சொல்கிறேன். ஏய் ஆமாண்டி ஆஸ்திரேலியாவில் இருக்கோம், எப்படி வர முடியும்? என்னடி பேசுகிற? இல்லையா சொன்ன எல்லா கால்குலேஷனும் போட்டு பார்த்துட்டேன்டி, இருந்தாலும் அவன் என்னை தேடி வருவானோன்னு பயமாக இருக்குடி. அதெல்லாம் வர வாய்ப்பில் சான்ஸ் இல்லை. எவனும் ஒரு சைக்கோ கில்லருக்கு போய் விசாவோ இல்லை அப்ளை பண்ணி தரமாட்டான் சரியா? அவன் எவ்வளோ பெரிய கில்லராகவே இருந்து ஆஸ்திரேலியா வந்தாலும் அவனால் வர முடியாது, அது மாதிரி தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு ரியா இப்போ அப்படி தான் ஸ்கூட்டருக்குள்ளே அப்படியே வண்டி உள்ளே விட்றா. நீங்களும் இப்போ அப்படி தான் இறங்கி ரியா உண்மையாக தாண்டி போகலாம் வா அப்படி சொல்லிட்டு நீங்களும் ரியாவும் அப்படி காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ மார்னிங்கும் உங்களுக்கு 2 பேருக்கும் ஐ மீன் அங்கே இருக்க லா படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அன்றைக்கி எக்ஸாம். இவன் அப்படியே மேம் பார்த்துட்டு 2 பேர் லேட்டு மேம் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு மேம். 2 பேரும் ஒரே இந்த வெஹிக்கலில் தான் வந்தீங்களா? ஆமாம் மேம் ஒரே வெஹிக்கலில் தான் வந்தோம், கொஞ்சம் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, சரி பண்ணுறதுக்குலாம் லேட் ஆகிடுச்சு. சரி உள்ள வாங்க அப்படின்னு மேம் சொல்கிறாங்க. இப்போ ஹயன் ரியாவும் அப்படி உள்ள எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படி உட்காராங்க. ஸோ அப்படி தான் ஆஸ் யூஷுவல் ரியாவுக்கு அவள் ஆன்சர்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கா. மேம் எதுவும் பார்க்கல, எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க 2 பேரும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம சீனை கட் பண்ணி ஒரு டார்க் பிளேஸை பார்க்கலாம். அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது, ரொம்ப டார்க்காக இருக்குது. அந்த பிளேஸில் ஒரு பர்சன் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஒரு சேரில் உட்காந்துட்டு அப்படி ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் சூட் தான். முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குது. ஸோ அப்படியே கேர்லி ஹேர் தான் அப்படியே முன்னாடி வந்து நிற்குது. அந்த பர்சன் ரொம்பவே டெரராக இருக்காங்க. கண் எல்லாமே டார்க்கு, பிளாக் சூட்டு, தென் பார்க்கவே ஒரு மாஃபியா வைப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு டிஃப்ரெண்ட் வைப் தான் சொல்லலாம். மாஃபியா ப்ளஸ் சைக்கோ அந்த வைப்பில் இருக்காங்க அந்த பர்சன். அவங்கள சுற்றி யாருமே கிடையாது, அந்த பர்சன் மட்டும்தான் அந்த டார்க் ரூமில் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த பர்சன் ஸ்மோக் பண்ணிகிட்டே அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சேரை அப்படியே ரொட்டேட் பண்ணுறாங்க. ரொட்டேட் பண்ணால் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ வேறு யாரோடது இல்லை, அது நீங்கள் தான். நீங்களும் அந்த பர்சன் இருக்கீங்க. ஏன் அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம தேவங்க தான். இப்போ அப்படியே தேவம் அந்த சேரை அப்படியே புஷ் பண்ணிவிட்டு அது காலால் எட்டி உதைக்கிறான். அது ஒரு இடத்துல போய் முட்டிட்டு அது மட்டும் நிற்கிது. இப்போ தேவங்க அப்படியே வெள்ளத்தனமாக நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஏ அயன் ஆடி அப்படியே எனக்கு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டேனா உன்னை கண்டுபிடிக்க முடியாது, உன்னை அப்படியே எடுத்து கொண்டு வர முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியாடி. ஏய் எனக்கு எந்த அளவு வலிச்சுதோ அதே வலியை திரும்ப கொடுப்பேன்டி கொடுப்பேன். எப்படியெல்லாம் வலிச்சிருவேன் எனக்கு. எவ்வளோ வலி தெரியுமா? அரு அவனுங்க அடித்த தழும்பு கூட என் கையை விட்டு போல. எப்படி இருந்தனா என்னை எப்படி ஆக்கிட்ட தெரியுமா நீ? விட மாட்டேன்டி,
விட மாட்டேன். நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது. நீ சந்தோஷமா இருக்கக்கூடாதுடி. இருக்கக்கூடாது. நான் வாழ விட மாட்டேன். என்னைக்குமே நீ எனக்கு மட்டும்தான். இந்த தாங்க மட்டும்தான். என்னை எப்போ நீ ஏமாத்தினியோ அப்பயே முடிவு பண்ணிட்டேன். உன்னை வாழ விட மாட்டேன். இந்த வயனுக்கு தாயாங்க மட்டும்தான். உன்னை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டி. உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை வர வைப்பேன். எந்த இடத்துக்கு நீயே வருவ, எந்த இடத்த விட்டு என்ன நீ அனுப்பணியோ அது இடத்துக்கு உன்னை திரும்ப வர வைப்பேன்டி. பையன், உன்னை இதுக்கப்புறம் யாராலையும் அந்த கடவுளே நினைச்சாலும் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. அப்புறம் பிரிக்கவும் முடியாது. எவன் நினைச்சாலும் இனிமே நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு தேவங் அப்படியே அங்கே இருக்க டேபிள் தள்ளி விடுறான். அது அப்படியே போய் ஒரு இடத்துல போய் உடையுது. தேவங் அவ்வளோ கோபத்தில் இருக்கான். நான் சொன்னா நீ வரமாட்ட, எப்படி வர வைக்கிறேன்னு பாரு. என்னையோட நீ எனக்கு மட்டும்தான். இந்த தேவங்க மட்டும்தான் நீ அப்படின்னு தேவங்க என்ன பண்ணுறானா, ஒரு பிளாக் ஹூடி அது மாதிரி லைக் ஒன்று போட்டுட்டு மாஸ்க் வேவ் பண்ணிட்டு வெளியே போகிறான். அப்படியே சீனாக கட் பண்ணி உங்கள் சைட் பார்க்கலாம். நீங்கள் அப்படி தான் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் காலேஜ் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் அப்படியே நைட்டாக அப்படியே வந்துட்டுருக்கீங்க. அப்படி தான் நீங்கள் வீட்டில் போய் தூங்குறீங்க. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு அந்த நியூஸ் கேட்டதுலேருந்து ஒழுங்காகவே தூக்கம் வரல. சரி, ஓகே, ரியா சொன்னனால ஓகே, உங்களுக்கு ஓகேவா இருக்குது. நீங்கள் அப்படி தான் தூங்குறீங்க. அப்படியே ஒரு மார்னிங் போல் தான் ஆகுது. இப்படியே தான்டா ஒரு 1 வீக் அப்புறம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்படி தான் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலேஜை விட்டு வெளியே வந்துட்டுருக்கீங்க. ரியா இப்போ அப்படி தான் என்னவா எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுப்ப போல் அப்படி ரியா கேட்குறா. பாப்போண்டி, ஆனால் நல்லா எழுதியிருக்கேன், பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியோடு தான் அப்படியே பஸ்ஸில் ஏறி போகிறீங்க. ரியா அவளுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வேறு லைக் கேப் மாதிரி புக் பண்ணிட்டு போகிறான். நீங்கள் உங்கள் வீட்டுக்காக உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க. அப்போது அப்படி தான் பார்க்குறீங்க, வானம் ரொம்ப அழகாக இருக்குது. அழகாக ஸ்டார்ஸோட அந்த மூனோட தென் சில்லு காற்றோட அது ரொம்ப அழகாக அந்த பஸ்ஸில் ரசிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க. தென் அப்படியே தான் அந்த பஸ்ஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு சாங் போகுது. ஸோ அதை அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே இந்த சில்லுன்னு காற்று ரொம்ப அழகாக ரசிச்சுட்டே அப்படியே நீங்கள் தான் அந்த பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு சடனாக ஒரு கால் வருது. ஸோ நீங்களும் என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறீங்க. அன்னோன் நம்பர் போல் இருக்கு. என்ன அன்னோன் நம்பரா அப்படி சொல்லிட்டு அட்டன் பண்ணுறீங்க. அப்போது அந்த சைடில் இந்த காலில் இந்த கண்ணா பூச்சி ரே ரே கண்டு போடி யாரு அப்படின்னு ஒரு வாய்ஸ் பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. இங்க யாரு அப்படி கேட்குறீங்க. அவன் யாரும் தெரியலையா பேபிகா, யாரும் தெரியலையாடி, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு அந்த வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்த வாய்ஸ் அப்படியே ஒரு மாதிரி கோல்டாக மாறுது. உங்களுக்கா ஒன்றுமே புரியல. தையும் நீயா அப்படின்னு உங்கள் வாய்ஸ் ட்ரிகர் ஆகுது. பரவாயில்லையே பேபி கேர்ள், என்னால் ஞாபகம் வச்சுருக்கீங்க. கிரேட் விஷயந்தான். என்ன பேபி கேர்ள், ஆஸ்திரேலியாவில் இருந்தா ஆனால் கண்டுபிடிக்க முடியாதோ? ஏய், மரியாதையாக வந்துரு, இல்லைன்னு வச்சுக்கோயேன். நான் பழைய தேவாங்க இல்லை, புது தேவாங்க இருக்கேன். இது வெர்ஷன் 2.0 தயாங். நீ நினச்ச தயாங்க இல்லை, என்னை நீ எப்படியெல்லாம் மாற்றின. இப்போ நான் அப்படி டோட்டலாக மாறி இருக்கேன். என்னால் இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது பேபிகள். ஆனால் நீ யோசிக்கலாம், இவனுக்கு எப்படா நமக்கு இடம் இருக்குது தெரியும் அப்படின்னு. ஆனால் பேபிகள், நீ வச்சிருக்கே கையில் ஒரு ஃபோனு, அந்த ஃபோனு அந்த இடம் நீ வாங்கி கொடுத்தேன். அது மூலமாக நீ எங்கே இருக்குன்ற எல்லா விஷயமும் எல்லாம் ட்ராக் பண்ணிட்டான். அது மூலமாக எங்கே இருக்குன்றது எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வந்துடும்.
லொக்கேஷன் கொண்டு எல்லாம் வந்துடும். அது மூலமாக தான் நீ எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நீ இன்னொன்று யோசிக்கலாம் பேபிகள், இப்போ நான் எப்படி ஆஸ்திரேலியா வர முடியும்? ஏன்னா எனக்கு விசா கொடுக்க மாட்டான். அதான் ஒரு பிளான் பண்ணிருங்க பேபிகள். அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. இப்போ உங்களுக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு. தேவம் அம்மாவை என்ன பண்ண தேவம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அழுதுட்டே. உங்கள் வாய்ஸ் ரொம்ப ட்ரிகர் ஆகுது. இப்போ தேவங்க அப்படியே சிரிச்சுட்டே, அயன் அம்மா என் கஸ்டடியில் தான் இருக்காங்க. அம்மா ரொம்ப நேரமா என் பொண்ணை விட்டுடா, என் பொண்ணு எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. நான் சொல்லிட்டேன், உன் பொண்ணு உனக்கு தெரியாதுன்னு. நாலாடி விட்டான். அப்படியே தான் சேரில் உட்காண்டியா. நான் எதிரி அம்மாட்ட ஏய் அம்மா வேணும்னா ஒழுங்கு மரியாதை கோரியாவுக்கு கிளம்பி வா அப்படின்னு தேவங்க சொல்ல. இப்போ அப்படியே அங்கேயே உங்கள் அம்மா வயசு தான். என்ன இல்லை நீ இது பண்ணிடாது, நீ இப்படி தப்பான முடிவுலாம் எடுத்துடாது, நீ ஆஸ்திரேலியாவில் இரு. இங்கே எதோ ஒன்று சும்மா விட மாட்டான். இந்த சாய்க்க பிடிச்ச தேவங்க சும்மா விட மாட்டான். நீ அப்படிலாம் இது பண்ணிடாதுமா, நீ அங்கேயே இரு, ஆஸ்திரேலியாவில் அம்மா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் இருமா, நீங்கள் வந்துடாது. எனக்கு நீ ஒரே பொண்ணு தான். அதில் இவன் கூட மாட்டிக்கிட்டு திரும்ப நீ அதே பிரச்சனையில் போகக்கூடாதுமா. இவன் ஒரு சரியான சைக்கோ. இவனை நான் பார்த்துக்கிறேம்மா. நீ அங்கேயே இருமா. அம்மா பேச்சுல நீ கேட்டுட்டு இங்கெல்லாம் வந்துடாதம்மா. நீ அங்கேயே இரு. அம்மா சொல்கிறது நீ அங்கேயே தான் இருக்கணும். இங்கெல்லாம் வந்துடாது. அம்மா நல்லா பார்த்துக்கிறேன். நீ அங்கேயே சந்தோஷமா வருவாயன்மா அப்படின்னு உங்கள் அம்மா அழுகுறாங்க. எப்படிம்மா உன்னை விட்டு நாங்கள் இருக்க முடியும்? நான் வரேம்மா அப்படின்னு நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க அந்த கால்லே தான். அவங்க அப்படியே ஏய் ஒன்றும் இங்கே ஒன்றும் அம்மா பிள்ளைங்க பாசத்தை நான் கேட்கலன்னா கருமா பிடிச்சதுங்க. இங்கே பாரு, ஓ அம்மாவோட உயிரோடு வேணும்னு வச்சுக்கோயா, ஒரே கிளம்பி வா. இல்லைனா நாளைக்கு இல்லை அதுங்காட்டியும் அம்மா உயிரோட இருக்கால நீ பார்த்துக்கோ. நீ வெயிட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் அம்மாவோட உயிர் போயிட்டுருக்கும். ஒழுங்கு மரியாதையாக நீ வந்துட்டேனா உன் அம்மா உயிரும் உன்கிட்ட. இல்லைனா அம்மா அப்படியே சொர்க்கத்துக்கு போடுவாங்க. முடிஞ்சா வந்து அம்மாவை காப்பாற்றிக்கோ மை டியர் ஸ்வீட் பேபி கேர்ள் அப்படின்னு தேவன் சொல்கிறான். நீங்கள் தேவன் அம்மா மேலே ஒரு பட்டாலும் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன சும்மா விடுறதுலாம் இருவிடு போண்டாடி. அல்ல அம்மா உயிரோட இருக்காங்கன்னு பார்க்கலாம். என்ன வாங்க அம்மா டியர் ஸ்வீட் பேபி கேர்ள் அப்படின்னு தேவன் சொல்கிறான். நான் வரேன், அம்மா இது பண்ணிட்டாது, நான் வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் காலை கட் பண்ணிடுறான். இப்போ தேவங்க பார்க்கலாம். இப்போ அப்படியே அவன் அப்படியே வயநாடு அம்மா கிட்ட போய், ஐயோ ஆண்டி அவனிங்க என் மாடிக்கிடு படா அது பாடு பண்ணீங்க. இப்போது உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு கதை சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு கதை. அதாவது உங்களுக்கு ரொம்ப நேரம் உயிரோடு வச்சுக்க போகிறேன்னு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இப்போ இந்த கதையில் நீங்கள் சாக போகிறீங்க. எப்படி குத்தி உங்களை கொலை பண்ண போகிறேன். ஒவ்வொன்று பார்த்தா எங்கடா அம்மா அவங்க அனுப்பாப்பா. ஏன்னா அது இதாக வந்துட்டு இருக்கா. அவள் வந்த உடனே எவ்வளோ வலி அனுபவிச்சனோ அத்தனை வலி உங்கள் பொண்ணுக்கு கொடுப்பேன். அவள் என் பொண்டாட்டி தான், ஐ மீன் என் லவர் தான், என் பேபிகள் தான். ஆனால் அவனாரி வலி அனுபவிக்கணும். நான் கொஞ்சம்லாம் உன் பொண்ணு பண்ணல. உன் பேச்சை கேட்டு தான் உன் பொண்ணு ஆடுறா. இல்லை பொண்ணு முடிக்கிறான். அவளை கொஞ்சம் 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 டார்ச்சர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் அவளை எடுத்து அனுப்பிக்கிறேன். நான் முதல்ல நீ செத்துப்போ, அதுக்கப்புறம் ஒரு நாளும் அவளை அணுவா அவளை சித்திரவதம் பண்ணி உன் பொண்ணை என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ என்ன பண்ணுறானா அப்படியே இப்போ அப்படியே ஒரு நைஃப் எடுத்துகிட்டு வந்து வயனோட அம்மா முன்னாடி வந்து நிற்கிறான். வயன அம்மா அப்படியே பார்த்துட்டு, தேவம் என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியுதா முதல்ல? எனக்கா அதான் சொல்லுவாங்கள்ல,
நானும் வயனும் அவ்வளோ காதலிச்சோம். அவ்வளோக்கு அவ்வளோ என்னை லவ் பண்ணா. அவ்வளோ அவ்வளோ நான் லவ் பண்ணா. இந்த 2 பேருக்கு நடுவில் நாய் குறுக்கால வரும்னு சொல்லுவாங்க பார்த்தியா. ச்சீ, அந்த நாயின்ற வேர்டுக்கு நீ டிசர்வ் கிடையாது. ஏன்னா என்ன நான் வேலை பண்ண தெரியுமா? நான் காசு இல்லாதவன்ட்டு உன் பொண்ணுக்கு பணக்காரன், அதாவது நீ வேலை பார்க்குறிய ஒரு கம்பெனியில் அந்த மேனேஜரோட பையனுக்கு எவ்வளோ போன நிச்சயம் பண்ண பார்த்தேன். அதுக்கப்புறம் என் மேலே கேஸ் கொடுத்து அது ஓ பொண்ணு தான் கொடுத்த. ஆக்சுவலி நீ அவன் மனசை மாற்றி அவ என்னை போலீஸில் மாட்டி விடுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? சொல்லு, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன்னா பணம் பணம் தான் அவங்க எல்லாரும் கண்ணையும் மறைக்குது. அந்த இடத்துல நானும் உன் பொண்ணு எவ்வளோ லவ் பண்ணியிருந்தோம் தெரியுமா? ஆனால் நானும் உன் பொண்ணு இப்போ தனியாக இருக்க காரணமே நீ மட்டும்தான். என்னையும் வயனை யாராலையும் பிரிக்க முடியாது. வயனை பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது என்னையும் வயனை பிரிக்கணும்னு நினைக்கிறவங்கள சுட்டு போட்டுட்டு கொன்னுட்டே இருப்பேன். அந்த இடத்துல நீ இருக்க. இப்போ பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்வேன் நினைக்காத. அவளை நான் எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறன்றத அதுலேருந்து பாரடிச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே அவனோட அம்மாவோட காலு கை அங்கே இங்கன்னு வெட்டுறான். அவங்க வலியில் துடிக்கிறாங்க. இந்த வீட்டில் அப்படியே எக்கோ அடிக்குது அவனோட அம்மா கத்துறது. என்ன பண்ணுறது வலிக்குது விட்டு அப்படின்னு அயனம்மா கத்துறாங்க, வலியில் துடிக்கிறாங்க. ஃபுல்லி அப்படியே தான் அப்படியே வெட்டி முடிக்கிறான். அப்படியே அவன் மேலே பார்க்கணுமே, ஃபுல்லாக பிளட்டு, மூஞ்சி கை, அவனோட ட்ரெஸ் போட்டிருக்கான்ல அது எல்லா இடத்துலையும் பிளட்டு. அப்படியே தான் அப்படி வில்லத்தனமாக சிரிக்கிறான். அப்படியே சீனா கட் பண்ணி உங்கள் சைட் பார்க்கலாம். நீங்கள் ஏர்போர்ட்டில் தான் அப்படியே ஓடிட்டுருக்கீங்க. கொரியாக்கான ஏர்போர்ட் ஏறுறீங்க, ஐ மீன் ஃப்ளைட் ஏறிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. டக்குன்னு டிக்கெட்னா எங்கே போவீங்க? ஸோ அப்போது அப்படி தான் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அப்புறமா ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சரசன்னா நீங்கள் புக் பண்ணிவிட்டு நேராக போய் ஃப்ளைட் உட்காருங்க. உங்களுக்கு மனசே இல்லை. ஏன்னா தேவங்க உங்கள் அம்மாவை ஏதோ பண்ணிடுவானோ. ஆனால் ஆக்சுவலி தேவங்க நாங்கள் உங்கள் அம்மாவை ஃபுல்லி இது பண்ணியாச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியாதுல்ல உங்கள் அம்மாவை என்ன பண்ணான்ட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப பயத்தில் இருக்கீங்க. கண்ணில் அவ்வளோ டேஸ் வருது. ஸோ அப்படி கண்ணை மூடுறீங்க. ஏகப்பட்ட மெமரிஸ் அவங்க கூட இருந்தது, அப்புறம் நிறையா இஷ்யூஸ் ஆனது எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ரெண்டு கண்ணுமோ அப்படியே அவ்வளோ கண்ணீரோட தேங்கி நிற்குது. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, ஆனால் அவங்க அவ்வளோ பேசிக்கல. நீங்கள் நேராக அப்படியே தான் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி கொரியாவுக்கு லேண்ட் ஆகிட்டீங்க. தேவங்க அப்படி அதெல்லாம் தேவங்க தெரியும் நீங்கள் கொரியாவுக்கு லேண்ட் ஆகிட்டீங்க. அது எல்லாமே அவன் அப்படி லொக்கேஷன் சென்ட் பண்ணுறான். அந்த லொக்கேஷன் ஃபாலோ பண்ணி அப்படியே வரீங்க. ரொம்ப காடு மாதிரி சொல்ல முடியாது, ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் செடி தென் பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் வரீங்க. ஒரு வீடு மட்டும் தான் ரொம்ப குட்டியாக இருக்குது. அந்த வீடு உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் அவன் லொக்கேஷன்ஸை ஷேர் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ரொம்ப பெரிய வீடு சொல்ல முடியாது, ரொம்ப குட்டி வீடுன்னு சொல்ல முடியாது. லைக் ஒரு மீடியம் சைஸ் தான் போல் இருக்கும். ஸோ ஒரே டார்க்காக தான் இருக்குது. நீங்கள் அப்படி உள்ளே போகிறீங்க. அப்படின்றீங்க, ஆனால் உங்களுக்கு எந்த வாய்ஸ் கேட்கல, உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கேட்கல. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் அந்த பிளேஸை சுற்றி பார்க்குறீங்க. அப்போ தான் சென்டர் ஆஃப் த ஹவுஸ் அப்படி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கங்கே பிளட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் புரியல. தேவ் எங்கே இருக்க நீ? அம்மா எங்கே இருக்க தேவ்? என் அம்மா எங்கே எங்கள் அம்மா வச்சிருக்கு சொல்லு தேவ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன தெரில, சடனாக உங்கள் மூஞ்சி மேலே ஒரு ஸ்ப்ரே அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்ப்ரே ஆகுது. அவ்வளோதான், நீங்கள் மயங்கிட்டீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, அது எல்லாமே நம்ம பண்ணது அவங்க தான். அவன் அப்படியே மாஸ்க்கு போட்டுட்டு பிளாக் கலர் ஹூடி போட்டுட்டு உங்களை என்ன பண்ணுறானா, அப்படியே அவனோட கார் ஒன்று இருக்கும், பழைய கார். ஸோ அது அவங்க அப்பா யூஸ் பண்ணது. ஸோ அந்த காரில் உங்களை போட்டுட்டு நேராக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அது அவனோட ஃபார்ம் ஹவுஸ், அதாவது அவங்க அப்பா இருந்த ஹவுஸ் அது. அங்கே தான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நீங்களும் அப்படியே மயங்கி தான் இருக்கீங்க. உங்கள் கண்ணை கட்டிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான்.
ரொம்ப பெரிய ஃபாரஸ்ட் அது. அதுக்கு நடுவுல தான் அந்த வீடு இருக்கு. அது ரொம்ப பெரிய ஹவுஸ் வேற. ஸோ அப்படியே தான் அந்த அவங்க அப்படியே காரை பார்க் பண்ணிட்டு, உங்கள ஒரு ஒன் சைடா ஷோல்டர்ல தூக்கி போட்டுட்டு, அப்படியே தான் உள்ள கூட்டு போயிட்டுருக்கான். ஸோ அவன் கண்ல அவ்வளோ ஒரு வெறி சைக்கோட்டிக்கான ஃபேஸோட அப்படியே உங்கள உள்ள கூட்டிட்டு போயிட்டுருக்கான். நீங்க அப்படியே தான் மயக்கத்துல தான் இருக்கீங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்க அப்படியே கண்ண ஓப்பன் பண்றீங்க. பார்த்தா ஒரு ரூம்ல இருக்கீங்க. உங்களுக்கா ஒண்ணும் புரியல. தேவ் என் அம்மா எங்க தேவ்? ப்ளீஸ் தேவ் என்னை விட்டுடு. நான் பண்ணது என்ன தப்பு தான். ஆனால் எனக்கு வேற வழி தெரியல தேவ். நீ நடந்துக்கிட்ட பெந்தோம் நீ டோட்டலாக மாறிட்டு சைக்கோ மாதிரி இருந்த தேவ். அந்த டைமில் கூட வாழன்றது நிறைய யோசிச்சு தேவ். ஸோ சாரி தேவ். என்னை விட்டு என் அம்மா விட்டு தேவ். என்கிட்ட அம்மாவை கொடுத்துரு ப்ளீஸ் தேவ். ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேட்குறேன். எங்கே இருக்கு தேவ் அப்படின்றீங்க. ஸோ அப்படியே ஒரு சேர் ரோல் ஆகுது. பார்த்தா தேவங்க தான் அந்த சேரில் உட்காந்துட்ருக்கான். அப்படியே உங்களை செம்ம டார்க் ஐஸோட பார்த்துட்ருக்கான். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவன் கண்ணுக்கு நீங்கள் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக தெரியுறீங்க. ஸோ தேவங்க பார்த்துட்டு இப்பெல்லாம் சிரிக்கிறான். பேபிகாஸ் என்ன பேபிகாஸ் எவ்வளோ பிக் பண்ணுறீங்க ஆ அப்படின்னு தேவன் கேட்குறது தான். நீங்கள் தேவ் ஏன் தேவ் இப்படி பண்ணுற? ப்ளீஸ் தேவ் என் அம்மாவை விட்டு உனக்கே தெரியும்ல. ம், எனக்கு நான் அம்மா யாருமே லைக் எனக்கு அம்மாவை தவிர வேறு யாருமே எனக்கு இல்லைன்னு. ம், அப்படி இருக்கும்போது ஏன் தேவ் இப்படி பண்ணுற? எனக்கு என் அம்மா மட்டும் கொடுத்துரு தேவ். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் தேவ். நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ இனி வாழுது. நானும் ஒரு லைஃப்பில் வரமாட்டேன். நீ ஒரு லைஃப்பில் வர்றது தேவ் அப்படின்னு தேவங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க அப்படி உங்களை பார்க்குறான். ஏய் உனக்கு அத்துக்காவாடி நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். ஆ என்னாடி என்ன ஒரு பக்கம் உன் அம்மா ட்ராமா போட்டா இப்போ நீ என்கிட்ட ட்ராமா போட்டுட்ருக்கியா? அயன் ஒன்லி மைன். உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அயன். அது எப்படி உன் அம்மா கொஞ்ச நாள் நல்ல கேம் விளாண்டா என்கிட்ட. நம்ம எப்படி எல்லாம் லவ் பண்ணும் நினச்சி பாரு. சொல்லு ஸ்கூல் டேஸ்லேருந்து வயன் இப்படி உனக்கு இந்த மாதிரி பண்ண தோணுச்சு. ஏன்டி உன் மேலே லவ் வச்சது தப்பாடி. ஆனால் என்னென்ன வேலை பண்ண நீ 5 வருஷம்டி 5 வருஷம். இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கக்கூடாது. அடிச்சு அடிச்சு உனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு தேவன் சைக்கோ மாதிரி பேசுகிறான். நீங்கள் தேவ் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருக்கு. இது புரிஞ்சுக்கோ தேவ். இன்னும் புரிஞ்சுக்கோ தேவ். நான் உன் லைஃப்பில் இதுக்கப்புறம் வரமாட்டேன். ஏன்னா என்னோட படிப்புக்காக தான் போயிட்டுருக்கேன். விடு அதெல்லாம் விடு. அம்மா எங்கே ஃபஸ்ட்டு? அம்மா எங்கே? அம்மாவை எங்கே வச்சிருக்க தேவ்? அம்மா விட்டு தேவ். அவங்க பாவம். அவங்கள எதுவும் பண்ணிட அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அம்மாவை விட்டு தேவ் அப்படின்னு நீங்கள் அழறீங்க. அவங்க அப்படியே ஏய் வாய முறி. அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. பண்ணுறதெல்லாம் அம்மா பண்ணிட்டா. அதான் அதை முடிச்சிட்டேன். ஆனால் நினச்சி பாரு ஐயோ நானும் எப்படியோ எல்லாம் லவ் பண்ணோம் அப்படின்னு தேவன் சொல்கிறான். நீங்கள் ஐயோ 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 லவ் பண்ணணும்னு சொல்கிறியே. அது நீ எப்படி என்ன லவ் பண்ணியிருக்கணும்? ஒரு சைக்கோ மாதிரி லவ் பண்ண நீ. என்னை யாருக்கிட்ட பேச விட மாட்டேன். ஒரு மாதிரி நான் உன் கூட வாழவே ரொம்ப பயந்தேன். ஏன்னா நீ நீ வந்து யாருக்கிட்டையும் என்னை பேச விட மாட்டேன். பேசினா அவங்கள போய் அடிக்கிறது, அவங்கள போய் ஏதாவது பண்ணிட்டு ஏன் என் ஒயின் கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க எதையோ பண்ணுற. எனக்கு பயமாக இருக்குது. இந்த பையன்கிட்ட பேசினா அவனை நீ அடிச்சிருவியோன்னு. அதனால உன் லவ் எதுவுமே எனக்கு வேணாம். அந்த அன்றைக்கி நான் அப்படியே ஒரு வேலை பண்ணேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்களோ அதுதான் நான் செஞ்சேன் தவிர எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு அந்த டைமில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. உனக்கே தெரியும். உனக்கே எல்லா விஷயமும் தெரியும் தேவ். ஆனால் அது தெரிஞ்சுமே நீ எனக்கு பண்ணிட்டுருக்க. அதெல்லாம் விட தேவ். பாஸ்ட்டாக போகட்டும். இனிமேல் ஓ ரூட்டில் நான் வரமாட்டேன். உனக்கான வாழ்க்கை நீ தேடி போய்க்கும். நம்ம லவ் அன்றைக்கே சொன்ன மாதிரி தான். என் லவ்வுக்கு நீ டிசர்வ். பட் ஆனால் உன் லவ்வுக்கு நான் டிசர்வ் இல்லை தேவ்.
என்னை விட்டுரு தேவம். நான் என் படிப்பை நான் பார்த்துட்டு இருக்கேன் தேவம். என்னை விட்டுரு தேவம். உனக்கு கெஞ்சி கேட்குறேன். என் அம்மாவை எங்கே இருக்காங்க? அவங்க எதுவும் பண்ணிடாத, அவங்க பாவம் அப்படின்னு நீங்கள் அழறீங்க. ஏய், கிழிஞ்செல்லாம் பேசிட்டு இருக்காதன்னா, உன் அம்மா பாவமா? நம்ம 2 பேர் காதில் பிரித்தது உன் அம்மா தான். அதை பற்றி நான் பேசுறதுக்கு இப்போ டைம் இல்லை. இப்போ நீ என்னோடது மட்டும்தான். இந்த தயாவுக்கு மட்டும்தான். ஒய்டா ரொம்ப சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கல, அதான் இப்படிலாம் பேசுகிற. இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெல்ட் ஒன்று இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கான பெல்ட்டு. அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்களோட ஸ்கின்ல வச்சு செம்மையாக அடிக்கிறான். இப்படி உங்ககிட்ட ரொம்ப அப்படியே செம்மையாக போட்டு அடிக்கிறான். ஐயோ வலிக்குது, வலிக்குது தேவ், வலிக்குது, வலிக்குது அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அந்த பெல்ட் பிய்யிற வரைக்கும், கிழிஞ்சு போகிற வரைக்கும் அதை வச்சு அடிக்கிறான் அவங்கள. உங்களுக்கா பெயின் முடியல, அப்படியே கத்துறீங்க. அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக உங்களோட வாய்ஸ் தான் எக்கோ அடிக்குது. அப்படியே உங்களை ஃபுல்லாக அடிச்சிடுறான். அந்த பெல்ட்டை தூக்கி போட்டுட்டு அவ்வளோ வெறி தாங்க. ஸோ அவன் கண்ணில் தான் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்கு. ஏன்னா அவ்வளோ கோவம் அவனுக்கு. ஏன்னா லைக் நிறையா நடந்திருக்கும், ஆனால் அவங்க அது எல்லாத்தையும் மனத்தில் போட்டுட்டு அவ்வளோ அடிக்கிறான். அப்புறம் அப்படியே தான் உங்களை அடிச்சுட்டு, இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ணிப்பாரு, அதுவும் என் வீட்டை விட்டு வெளியே போகணும் மட்டும் நினச்சிடாத, காலை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ரூம் விட்டு வெளியே போகிறான். எங்கன்னா அவ்வளோதான். ஏன் இந்த தேவங்க இப்படி பண்ணுறான்? எனக்கு ரொம்ப வலிக்குது அம்மா. எங்கம்மா இருக்கீங்க? ரொம்ப வலிக்குதும்மா அப்படின்னு நீங்கள் உள்ள ரூமில் அழுதுட்ருக்கீங்க. இங்கே எப்படி இந்த சைடு தேவங்க பார்க்கலாம். அவன் ஒரு ரூமுக்கு போகிறான், டார்க் ரூம் தான். ஸோ அங்கே போயிட்டு தேவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, கதறி கதறி அழுறான். அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒருத்தவங்களோட ஃபோட்டோ தான். அதை பார்த்துட்டு செம்மையாக அழுதுட்ருக்கான். மா ஏம்மா ஓ பையனுக்கு மட்டும் எல்லாமே நடக்குது? ஏம்மா நான் சைக்கோவாம்மா? எல்லாரும் சொல்கிறாங்களே நான் ஒரு சைக்கோன்னு. இப்போது இந்த பையன் கூட நான் ஒரு சைக்கோன்னு சொல்கிறாம்மா. என்னம்மா நான் நான் பையனை இப்படி என் கூட வச்சுக்கிறேம்மா. ஆனால் அவன் என் மேலே லவ் காமிச்சு என் கூட எப்போம்மா சந்தோஷமாக வாழ்வா? ஆனால் அம்மா பையன் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா. சொத்துக்கு காரணம் அந்த பையனோட அம்மாவும் அந்த சோபனோட அப்பாவும் மட்டும்தான். எல்லாமே அவங்க மட்டும்தான், யாருமே இல்லை. லவ்வும் வயனோட லவ் பிரிஞ்ச காரணமே அவங்க 2 பேர் மட்டும்தான். அவங்க திட்டம் போட்டுதான் என்னையும் வயனையும் பிரிச்சுட்டாங்கம்மா. எனக்கு எல்லாமே தெரியும். சோபன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆனால் ஏன் வயன் அப்படி பண்ணுறேன்னு எனக்கே தெரியலம்மா. எனக்கு வலிக்குதுமா. எனக்கு வலிக்குது, என்னை விட்டு இப்படி கத்தும் போது என்னால் முடியலம்மா. எனக்கு அழுக வருதுமா. ஆனால் என்னால் முடியலம்மா. எப்படி என் கோவத்தை அவள்கிட்ட காட்டுறது, என் லவ் எப்படி அவளுக்கு புரிய வைப்பேன்னு. அவள் இன்னுமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாளாம்மா. என்னை புரிஞ்சுக்க மாட்டாளாம்மா. என்னால் வலி தாங்க முடியலம்மா. ரொம்ப வலிக்குதுமா. நீ இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமாம்மா? நீ சின்ன வயசுல எப்பயும் சொல்லவில்லம்மா உனக்குன்னு ஒருத்தி வருவான்னு. ஆனால் ஸ்கூல் டேஸ்லலாம் என் மேலே அவ்வளோ உயிரே வச்சுருந்தாம்மா. ஆனால் என் மேலே லவ் வச்சிருன்னு சொல்ல மாட்டேம்மா. அவ்வளோ கேரா ஒரு அம்மா இருக்கிற இடத்துல தான்மா எனக்குன்னு கேன்டீனில் சாப்பாடுலாம் வாங்கி கொடுப்பாம்மா. அவள் காசு இல்லைம்மா, அவளுக்கிட்டே காசு இருக்காது. ஆனால் நான் சாப்பிடுக்காக எனக்கு வாங்கி கொடுத்தாம்மா. அவள் அவ்வளோ பண்ணாம்மா, அவ்வளோ லவ் பண்ணுமா. நடுவில் யாருன்னே தெரிலம்மா, அது சூவன். அவன் வந்தான், ஆனால் அவன் என்னோட ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்மா. ஆனால் அவன் மேலே தப்பு இல்லைம்மா. எல்லாத்துக்கான அந்த வயனோட அம்மா தான். வயன் மேலே எந்த தப்பு இல்லை. வயனோட அம்மா அப்புறம் சூவனோட அப்பா மட்டும்தான். இவங்க 2 பேரும் சேர்ந்துதாம்மா என்னையும் வயனும் பிரிச்சுட்டாங்க. இல்லைன்னா நானும் வயனும் எப்பயோ சந்தோஷமாக இருந்திருப்போம்மா. இப்போ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுமா. என்னால் முடியலம்மா, ரொம்ப வலிக்குதுமா. அவளை அடிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப வலிக்குமா. ஆனால் அவள் கூட தப்பாலாம் இருக்க மாட்டேம்மா, அதெல்லாம் இருக்க மாட்டேம்மா. என்னன்னா அவகிட்ட நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், ஓ பெர்மிஷன் இல்லாமல் நான் உன்னை தொட மாட்டேன்னு. அதனால
அந்த விஷயத்தில் நான் 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 கரெக்டாக இருப்பேம்மா. அவள் பெர்மிஷன் இல்லாமல் நான் அவள் கூட தப்பாக இருக்க மாட்டேம்மா. நான் சைக்கோவாக இருந்தால் கூட, நான் கெட்டவனா இருந்தால் கூட நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேம்மா. ஏன்னா எனக்கு என் வயனை ரொம்ப பிடிக்கும்மா. நான் அவ்வளோ லவ் பண்ணுறேக்கம்மா வயனை. எனக்கு அவ்வளோ பிடிக்குமா வயனை. ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியாதும்மா. அவளுக்கு எவ்வளோ லவ் இருக்கு. ஆனால் நான் லவ் பண்ணுற அளவுக்கு அவள் என்ன லவ் பண்ணியிருப்பாளான்னு எனக்கு தெரியலம்மா. வலிக்குதும்மா ரொம்ப ரொம்ப. அவளை அடிக்கும் போது அடிக்கக்கூடாதுன்னு தோணுது. ஆனால் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள அவளை அடிடான்னு சொல்லுது. என்னால் முடியலம்மா. எனக்கு அவளை ஏதோ பண்ணக்கூடாது, ராணி மாதிரி பார்த்துக்கணும் ஆசையாக இருக்குமா. ஆனால் என்னால் முடியலம்மா. எல்லாம் இப்படி தான் காட்டணுமா என்னன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனால் நான் அவளோட வார்த்தைக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேம்மா. நான் அவன் மேலே கை வைக்க மாட்டேம்மா. இதுக்கப்புறம் அவன் மேலே கை வைக்க மாட்டேம்மா. பாவம்மா. இப்போ அவங்க அம்மா பண்ண தப்பாக நம்ம இப்போ இவ எல்லாமே வாங்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் அவள் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தாம்மா அவன் மேலே கை வைப்பேன். தவிர அதுக்கப்புறம் நான் அவன் மேலே கை வைக்க மாட்டேம்மா. அது வரைக்கும் நான் அவன் மேலே கை வைக்க மாட்டேம்மா. அந்த விஷயத்தில் உன் பையன் நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேம்மா. அவளுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் அப்படிம்மா. இப்போ கூட ம், நீ நினைக்கலாமா உன் பையன் எதுக்கு நான் ஜெயிலுன்னு தப்பிச்சு வந்தேன்னு. ஏன்னா வயனம்மா எப்படிப்பட்ட ஏவிதமான ஆளுங்கன்னு வயனுக்கு தெரியணுமா. ஏன்னா வயனை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு வயனுக்கு தெரியணுமா. என் வயனுக்கு தெரியணுமா. இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திடுவாங்கம்மா. சூபன் எல்லாத்தையும் சொல்லிட்டாம்மா. அவங்க அப்பா பண்ண தப்பு, அப்புறம் வயனோட அம்மா பண்ண தப்பு, 2 பேருக்குள்ள தப்பான கனெக்ஷன் இருக்குமா சூபனோட அப்பாவுக்கும் வயனோட அம்மாவுக்கும். ஏன்னா வயனுக்கு அப்பா கிடையாதுல்லம்மா. அதனாலதான். அதுவும் வயனோட அப்பா சும்மாலாம் சாகலம்மா. அவங்க செத்ததுக்கு காரணமும் வயனோட அம்மா தான். எவ்வளோ பெரிய ரகசியத்தெல்லாம் சூபன் எனக்கு சொன்னான். அது எனக்கு தெரியணுமா. ஏன்னா அவ ரொம்ப பாவமா. அவளுக்கு அவங்க அம்மா தான் எல்லாமே. ஏன்னா அவங்க அம்மா இதை பண்ணி ஆகணும்னா அதை அவள் பண்ணிடுவாம்மா. அப்படிதாம்மா நானும் ஜெயிலுக்கு போன காரணமே. அவளோட மைண்டை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டாங்கம்மா. அவளை பிரெயின் வாஷ் பண்ணி என்னை ஜெயிலுக்கு போக வச்சு பணக்காரான அந்த சூபன் கூட கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்கம்மா. வயனோட அம்மா அவ்வளோ ஒரு கேவலமான வேலை வயனுக்கு பார்த்தாங்கம்மா. அதனால நான் ஜெயிலுக்கு போனேன். என்ன ஜெயிலுக்கு போகலன்னா கண்டிப்பாக சூபனுக்கும் வயனுக்கும் அன்றைக்கி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருக்கும். நான் வயனை தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் நான் சூபன் கிட்ட கெஞ்சினேன். வேணாம் சூபன் சொல்லி அவன் எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டு வயனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டில் சண்டை போட்டாமா. அதுக்கப்புறம் சூபனோட அப்பாவுக்கும் வயனோட அம்மாவுக்கும் சண்டை வந்து அவங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டாங்கம்மா. எவ்வளவோ நடந்திருக்குமா. இது ஒன்று கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவள் ஆஸ்திரேலியாவுக்கு அவங்க அம்மா அனுப்பிட்டாங்கம்மா. அவள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி சூபனுக்கும் எனக்கு ஒரு கனெக்ஷன் பிரித்து விட்டதே வயனோட அம்மா தாம்மா. அவங்க நல்லவங்க மாதிரி பேர் வாங்கிட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் வயன் ஆஸ்திரேலியாவில் லவ் படிக்க போயிட்டாம்மா. சூபன் அவன் லவ் பண்ண ஒரு பொண்ணு கூட அவன் யூஎஸில் இருக்காம்மா. இப்போ அவன் ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கான். ஆனால் என் வயன் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டான். நான் எல்லாமே சூபன் சொன்னாமா என்கிட்ட. ஆனால் வயனோட அம்மா தான்மா எல்லாமே. வயனோட அம்மா தான் எல்லாமே. அம்மா நான் ஒன்று சொல்லவாம்மா. நானும் வயனும் எப்படிலாம் லவ் பண்ணோன்னு ரொம்ப அழகான கதைமா அது. யாருக்குமே அந்த மாதிரி நடந்திருக்காதுமா. எனக்கும் மட்டுமா அந்த காதல் கதை. நான் வயன் மேலே அவ்வளோ லவ் வச்சிருந்தம்மா. அவ்வளோ லவ். யாருமே எந்த ஜென்மத்துலேயும் அந்த மாதிரி லவ் பண்ணிடக்கூடாது நான் வேண்டிக்கிறேமோ. நான் வயனுக்காக பியூராக அந்த லவ் சேர்த்து வச்சிருந்தம்மா சின்ன வயசுலேருந்து. நான் உனக்கு வயனும் நானும் எப்படி லவ் பண்ணணும்னு சொல்லலாமா. ஏன்னா எனக்கு யாரும் இல்லைம்மா இப்போ என்கிட்ட பேசுகிறதுக்கு. நான் வயனை வந்து ரொம்ப அடிச்சுட்டு அவளை காயப்படுத்திட்டு நான் இப்போ உனக்கு
ஏன் நானும் வயனும் லவ் பண்ணதை சொல்கிறேம்மா. எனக்கு காஜல் கதையை உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன? ம் சொல்கிறேம்மா உங்ககிட்ட. அப்படின்னு தேவ் அந்த ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே அவ்வளோ ஒரு முகத்தில் அப்படியே முகம்லாம் வீங்கி போய் செவ செவன்னு இருக்கு. ஏன்னா அழுதுருப்பான் தேவ். அவ்வளோ ப்ரோக் ஆகி அவங்க அம்மாவோட ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ வாங்க மிஸ், நம்மளும் தேவங்க வயனும் எப்படிலாம் லவ் பண்ணாங்க, ஐ மீன் ஸ்கூல் டேஸ்லேருந்து அவங்க எப்படி லவ் பண்ணாங்கன்றத பார்க்கலாம். அப்படியே வாங்க வயனும் தேவங்கும் இப்போ அப்படியே 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் தேவங்க நியூவாக ஜாயின் பண்ணியிருப்பான். அவன் ஆஃபனேஜில் தான் வாழ்ந்திருப்பான். ஸோ அவனுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தேவங்க ஆஃபனேஜில் தான். ஸோ தேவங் அப்படி தான் அந்த ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறான். அவன் அப்படியே அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீத்தை எடுத்து விட்டுட்டு அப்படியே அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போகிறான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஏ, ஓகேவா, லெவல் ஏ செக்ஷன் தான். ஸோ அவன் அப்படியே தான் என்ட்ரு ஆகுறான். ஸோ அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருப்பான். ஸோ அங்கே தான் என்ட்ரு ஆகுறான். ஸோ அவன் நல்லா படிக்கிற பையன் தாங்க நம்ம தேவம். ஸோ அப்படியே என்ட்ரு ஆகும்போது இந்த புது பசங்கள்லாம் வந்தாலே பழைய பசங்க புல்லிங் பண்ணுறது, ரேக்கிங் எடுத்தோன்னே தேவங்களோட கண்ணாடி பிடிங்கி வைக்கிறானுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தான் பையன் நாங்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏய், எதுக்கு இப்போ இப்படி இந்த மாதிரி பண்ணுறீங்க? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? சும்மா அந்த கண்ணாடி கொடு. ஏய் வயன், ஏன் தரணும், வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். இப்போ நீ கண்ணாடி கொடுக்கல, நான் மாமக்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். ஒழுங்கு வேணா அந்த கண்ணாடி கொடு அப்படின்னு வயன் கேட்குறா. தேவங்க இப்போ அப்படியே வயனை பார்க்குறான். பார்த்தா ஃபஸ்ட் சைட்டே தேவங்க விழுந்துட்டாரு. ஏன்னா ஒரு பொண்ணு நமக்காக சப்போர்ட் பண்ணுறது அவனுக்கு ஃபஸ்ட் டைமு. ஸோ அதனால் தேவங்க அப்படியே வயனை ரசித்து பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போது தேவங்க அப்படியே தான் பார்த்துட்ருக்கா. வயன் அப்படியே அந்த கண்ணாடி பிடுங்கி அப்படியே தேவங்க கையில் கொடுக்குறா. இங்கே பாருங்க, வந்தீங்களா உங்கள் பிளேஸில் உட்காருங்க, இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் பேசிக்காதீங்கண்ணா. தென் நைஸ் டு மீட் யூ, நான் கிம் வயன், நீங்கள் அப்படின்னு வயன் க்யூட்டாக கேட்குறா. ஸோ தேவங்க அப்படியே கை கொடுத்துட்டு ஆ என் பேர் கிம் தேவ், நைஸ் டு மீட் யூ அப்படி தேவங்க சொல்கிறான். ஐயோ ஃப்ரீயாக பேசுங்க, இது நம்ம கிளாஸ் தானே, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே அப்படின்னு வாங்கி கேட்குறா. ஆ ஆமாம், கம்ப்யூட்டர் தான் அப்படின்னு அவங்க சொல்ல. ம் அப்போ ஓகே, வாங்க நான் ப்ளேஸ் காட்டுறேன். இந்த மாதிரி பசங்கள்ட்ட ரொம்ப வச்சுக்காதீங்க, ஏதாவது சொன்னானுங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து கேட்குறேன். நீங்கள் புதுசு தானே, ஸோ அதனால் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் இந்த ஸ்கூலை பற்றி நிறையா சொல்கிறேன். நீங்கள் அங்கே உட்காருங்க அப்படி சொல்லிட்டு மிடில் ரோவில் செகண்ட் பெஞ்சில் தேவங்க உட்கார வைக்கிறீங்க. தேவங்க அப்படி பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறான். அப்படி நீங்கள் தேவங்களோட பக்கத்து ரோ தான், நீங்கள் அதே மிடில் பெஞ்ச் தான், ஆனால் பக்கத்து ரோவில் சென்டராக உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ரியாதுன்னு இன்னொரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. நீங்கள் ரியா கூட தான் அவ்வளோ பேசுவீங்க. அதெல்லாம் தேவங்க பார்க்குறான். இப்படி தான் டேஸஸ்லாம் போயிருக்கும். நிறையா தாட்டி தேவங்க புல்லிங் பண்ணுறது, ரெஸ்ட் ரூம் போனால் அவனை கலாய்க்கிறது, தண்ணி எடுத்து ஊற்றுறது அப்படின்னு நிறையா பண்ணுவாங்க. தேவங்க பயம் அந்த சார்கிட்ட சொல்கிறதெல்லாம். ஸோ அதனால் தேவங்க வந்து என்ன பண்ணுவானா, அப்படியே உங்ககிட்ட வந்து சொல்லிடுவான். ஸோ உங்ககிட்ட வந்து சொன்ன உடனே நீங்கள் வந்து அவனுங்களை தட்டி கேட்பீங்க. ஸோ அதெல்லாமே நடக்கும். அப்போது தேவங்கையும் வயனி தப்பு தப்பாலாம் அவங்க கிளாஸ்மேட்டே தப்பு தப்பாக வயனியும் தேவங்கையெல்லாம் தப்பு தப்பாக பேசுவாங்க. அந்த டைமில் வயன் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் தேவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஸோ அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வயன் வந்து தேவங்க சப்போர்ட் பண்ண வயனுக்கும் தேவங்கும் வந்து சின்னதாக ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கியிருக்கும். பட் ஆனால் தேவங்க அப்படி இல்லை. அவள் லைட்டாக வயன் மேலே லைட்டாக ஃபாலோ ஆகிருப்பான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போதே. ஸோ அப்படி தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருக்கும். இருந்தாலும் தேவங்க பயம் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது. ஏன்னா டக்குன்னு அவன் அவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கியிருப்பான். இப்போ லவ்ன்ற பேரில் சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் தேவங்க என்ன பண்ணியிருப்பானே, எதையும் அதெல்லாம் பெருசாக சொல்லிக்க மாட்டான். ஆனால் வயனுக்கும் அவன் சப்போர்ட் பண்ணுவான். வயனும் அப்படி தேவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பா. இப்படி தான் அவங்க டேஸஸ் போகுது. எக்ஸாம்ஸ் எல்லாமே தேவங்க நல்லா பண்ணுவான். அவன் டாப் ரேங்க்லேயும் வருவான். ஸோ ஒரு ஆஃபனேஜில் படிச்சுட்டு இருக்க பையன், ஐ மீன் ஆஃபனேஜ்லேருந்து வர பையன், அவனே இப்போ மார்க் எடுக்கிறானேன்னு சொல்லிட்டுலாம் நிறையா சொல்லுவாங்க. அப்போது வயனுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். ஏன்னா தேவங்க்கு எதெல்லாம் புரியலையோ அதெல்லாம் வயன் சொல்லி கொடுப்பான். ஏன்னா வயன் கேர்ள்ஸ் சைடில் அவள் தான் டாப் ரேங்க் எடுக்கிறவ. ஸோ பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஏன்னா பசங்க சைட்லேருந்து வயனை சைட் அடிப்பானுங்க. ஆனால் இருந்தாலும் வயன் வந்து யாருக்கும் ஓகே நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு யாரையும் அவள் லவ் பண்ணது கிடையாது. அவள் படிப்பில் மட்டும் தான் ஃபோக்கஸாக இருப்பாள். ஸோ அது மாதிரி தான் இப்போ அப்படி தான் டேஸஸ்லாம் போய் எக்ஸாம்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணி நீங்கள் 12th எக்ஸாமும் முடிச்சிடுறீங்க நீங்களும் தேவங்கும். ஸோ அப்படி தான் அவங்க ஸ்காலர்ஷிப் மூலயமா உங்களுக்கு ஒரு காலேஜ் ஃப்ரீயாகவே கிடைக்குது. அந்த டைமில் பார்த்து உங்கள் அம்மாவுக்கு வந்து ஸோ டைட்டாக இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு அப்பா இருக்க மாட்டார், அவர் இறந்துருப்பார். ஸோ அதனால் வந்து உங்கள் அம்மாவுக்கு டைட்டாக இருந்த லைக் மணி இஷ்யூலாம் டைட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஜாபும் இருந்திருக்காது.
ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் கிடச்சனால அதை யூஸ் பண்ணி அதே காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. தேவங்க வேறு வழி இல்லாமல் அவனும் அதே காலேஜில் தான் ஜாயின் பண்ணியிருப்பான். ரொம்ப பெரிய காலேஜ் சொல்ல முடியாது, கவர்மெண்ட் காலேஜ் போல தான். அதில் நீங்களும் தேவங்க சேர்ந்துருப்பீங்க. ஸோ அப்படி தேவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்களும் இருப்பீங்க. ஸோ அப்போ நீங்களும் தேவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ தேவங்க உங்களுக்காக நிறைய பேசுவான். நீங்களும் தேவங்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணு. அங்கே ரேகிங் புல்லிங்லாம் அந்தளவுக்கு நடக்காது. பட் இருந்தாலும் தேவங்காக எப்பயும் கூட இருப்பீங்க. ரியா நோட் பண்ணுவா, என்னடி தேவங்க கூடயே சுற்றிட்டு இருக்க அப்படிலாம் கேட்பா. நீங்கள் இல்லை அவன் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃப்ரெண்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லவ்வாக மாற ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் தேவங்க பார்க்குற பார்வையே உங்களுக்கு மாறி இருக்கும், டோனு. தயவங்கால நிறைய ஹேபிட்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க தயவங்காக. லைக் வந்து அவன் ஸ்கூல் டேஸ்லேருந்து 11th 12th வரைக்குமே உங்களை அவ்வளோ லவ் பண்ணியிருப்பான். லைக் வந்து உங்கள் மேலே சைட் அடிக்கிறது, உங்களை பார்க்குறது, அவன் பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அவன் அந்தளவுக்கு அதை கண்டுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் அந்த பார்வையை காலேஜில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. அது உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால நீங்கள் நிறைய டைம் தேவங்க சைட் அடிப்பீங்க, தென் அவனை பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்க. ஸோ நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தேவங்க சைட் அடிக்கிறது மாதிரிலாம் நம்ம தேவங்க சைட் அடிக்காமல் எப்படிப்பா இருக்க முடியும் அவர் இருக்கிற அழகுக்கு. ஸோ அது போல் தான் நீங்களும் அப்படியே சைட் அடிக்கிறது அப்படிலாம் பண்ணுவீங்க. தென் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் டவுட்னா அதையும் கேட்பீங்க, அவனும் சொல்லுவான். தென் அவனுக்கு புரிஞ்சதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவான். தென் உங்களுக்கு புரிஞ்சது எல்லாத்தையும் நீங்கள் தேவங்கிட்ட சொல்லுவீங்க. அப்படி தான் நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க. ஸோ இப்படி தான் அந்த டேஸஸ் போயிட்டுருக்கும். இருக்க தேவங்க உங்கள் மேலே அதிகமான லவ் வந்துடுச்சு. ஸோ ஹை பீக்கில் இருக்குது அவனோட லவ். உங்கள் மேலே வச்சுருக்க லவ் ஹை பீக்கில் இருக்குது. ஆனால் வெளியே தான் அவனோட பயப்பிள்ளையால் சொல்ல முடியல. இப்படி தான் டேஸஸ் போகும். அப்படி தென் வந்து ஃபஸ்ட் இயர் கல்ச்சர்ஸ் வருது. ஸோ ஃபஸ்ட் இயர் நீங்கள் ஃபைனலி முடிச்சிட்டீங்க. ஸோ அதுக்கு வந்து கல்ச்சர் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ப்ரோக்ராம் போல் அந்த டைமில் நீங்கள் சாரீ வேர் பண்ணிட்டு வரீங்க. அவங்க ஃப்ளாட் ஆகிட்டா பயப்பில்ல. ஸோ நீங்கள் தான் அவனுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துருப்பீங்க. கடைக்கு கூப்பிட்டு போய் ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துருப்பீங்க. அப்போது உங்கள் அம்மா வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிருப்பாங்க. வேறு யாரும் இல்லை, சூபன் அப்பாவோட கம்பெனியில் தான் அவங்க அம்மா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து சேலரி போட்டிருப்பாங்க. அந்த சேலரி வச்சு தேவங்க நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க ட்ரெஸ், லைக் கோட் சூட் மாதிரி உங்களுக்கு பேராக தேவங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் தேவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. ஸோ அதனால் தேவங்க நீங்களும் ஒரு பேர் கப்பிள் மாதிரி வந்து தேவங்க இதெல்லாம் நியூவாக இருக்கும். பட் அவன் அந்தளவுக்கு கண்டுக்கல. பட் ஆனால் நீங்கள் அப்படியே தான் நீங்களும் தேவங்க கை ஹோல்ட் பண்ணிட்டுலாம் வருவீங்க. அங்கே இருக்கவங்கள வாட் அ கப்பிள், லவ்லி கப்பிள் அப்படின்லாம் பேசுவாங்க. தேவங்க அதில் விழுவும். ஸோ இருந்தாலும் அது கேட்குறதுக்கு அவனுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் தான் அவனுக்கே புரியுது நீங்கள் தேவங்க மேலே லவ் வச்சுருக்கீங்கன்னு. பட் ஆனால் தேவங்க அதை வெளியே சொல்லிக்கல. நீங்களே வந்து தேவங்கிட்ட அந்த லவ்வை சொல்லணும்னு அவன் எதிர்பார்த்துட்ருக்கான். சேம் நீங்களும் அதே தான் எதிர்பார்க்குறீங்க. ஓகே. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அவங்க அதே மாதிரி தான் எதிர்பார்த்துட்ருப்பான். ஸோ அப்படியே தான்டா அவங்க டேஸஸ்லாம் போயிட்டுருக்கும். தென் நீங்களும் தேவங்க எதுவும் அந்தளவுக்கு பேசிக்கல. பட் ஆனால் அந்த கல்ச்சர்ஸ் அவ்வளோ அழகாக போயிருக்கும். நீங்களும் தேவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு அழகான ஃப்ரெண்டாக, லைக் வெளியே இருக்கவங்களுக்கு அது ஃப்ரெண்டு, பட் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறது லவ். ஆனால் ஒருத்தர் சொல்லிக்கல. ஓகே. இப்படி தான் டேஸ் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தேவங்கே வந்து ஒப்பனாக உங்ககிட்ட சொல்லிடலாம் முடிவு பண்ணுறான். ஸோ உங்களுக்காக கேன்டீனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் வரீங்க. நீங்கள் மட்டும்தான் வரீங்க, ரியா வரல அன்னைக்குன்னு பார்த்து. ஸோ நீங்கள் வரீங்க. என்ன தேவம் தனியாக உட்காண்ட்ருக்கா? அது சாப்பிட்லான்னு வந்தேன். அவனை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன சாப்பிட்லாம்? எப்பயும் போல தான் அந்த சாண்ட்விச் காரமாக இருக்கும்ல, அது சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே வாங்கிட்டு வரேண்ணா அப்படி சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வரான். உங்களுக்கு ஒன்று, தென் தேவங்க ஒன்று. ஸோ எப்படியாவது உங்ககிட்ட சொல்லிடும்னு சொல்லிட்டு கையில் ஒரு ரோஸோடு வரான். நீங்கள் ஏய் தயம் என்ன ரோஸோடு வர, யாருக்கு இது? ஒன்று தான் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறான். நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. ஏய் என்னடா விளையாடுறியா, எனக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏய் எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். எனக்கு இந்த மற்ற கதையில் வர மாதிரிலாம் ஐ லவ் யூ ப்ரப்போஸ் பண்ண எனக்கு தெரியாது. ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். ஒன்று அப்போலேருந்து, அதாவது ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்க்குறேன். அவன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கேன். என் அம்மாவை பார்த்த போல இருந்துச்சு. எனக்கு கூட அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நான் உன்னை லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் லைஃப் பார்ட்னராக நீ வருவியா கடைசி வரைக்கும்? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். எனக்கு நீ அம்மாவா, என் பொண்டாட்டியா நீ எனக்கு இருப்பியா, என் லைஃப் பார்ட்னரா? அப்படி தேவன் கேட்டது தான். கண்ணில் உங்களுக்கு டேர்ஸ் நிற்கல. அப்படியே வந்து தேவங்க நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. உன் அம்மாவை மட்டும்தான் நான் இருக்கணுமா? உன்னோட
ஆக்சுவலி எனக்கு உன் மேலே லவ் எனக்கு எப்போ வந்துச்சு தெரியுமா? நீ காலேஜில் என்கிட்ட டவுட் கேட்குறன்ற பேரில் என்கிட்ட பேசணுக்காகவே நீ டவுட் கேட்குற மாதிரி வருவ. ஆனால் நீ டவுட் கேட்க மாட்ட. நான் எப்படியாவது உன்கிட்ட பேசணுக்காக தான் நீ அந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் தேவம். அந்த டைமில் கண்டுபிடிச்சேன் நீ என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு. நானும் நிறைய நோட் பண்ணேன். எந்த பொண்ணுங்ககிட்டயும் நீ பேச மாட்டேன், பேசினாலும் எனக்கு வலிக்கும். அது உனக்கு தெரிஞ்சுமே நீ என் பண்ண பற்றியா? அங்கே இருக்க தேவை நீ. ஆனால் எனக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் ஆனால் ஃபஸ்ட்டே நீ வந்துட்ட. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தேன்னா நீ வந்து என்கிட்ட லவ் சொல்லணும்னு தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நீ என் லவ் சொல்லிட்ட. அதாவது உன் லவ் என்கிட்ட நீ சொல்லிட்ட. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் அம்மாவாக இருப்பேனான்னு எனக்கு தெரியல, பட் உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக, உனக்கு நல்ல ஒரு பொண்டாட்டியாக நான் இருப்பேன். ஐ மீன் உன் லைஃப் பார்ட்னராக அவங்க கூட கை பிடிச்சிட்டு இதே மாதிரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் அதை அவங்க கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அதை அவங்க இதே மாதிரி அவங்க கூட நான் சாகிற வரைக்கும் இருப்பேன். இது சத்தியம், இது சத்தியம், போதுமா? அப்படின்னு தேவங்க பார்த்து கேட்குறீங்க. தேவங்கும் அதே மாதிரி நானும் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். பெர்மிஷன் இல்லாமல் மற்ற பசங்க எப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் பெர்மிஷன் இல்லாமல் உன தொட மாட்டேன். அந்த கன்றாவி அது நீ சொல்லணும். ஏன்னா அது உன் பாடியோட பெர்மிஷன் இல்லாமல், அதாவது உன் பெர்மிஷன் இல்லாமல் உடனே தொட மாட்டேன். புரியுதா? ஏதோ நான் பண்ணுறேன் உனக்கு சத்தியம். எப்போ நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறோமோ அப்போ தான் நான் அம்மாக்குள்ளே எல்லாமே. காலேஜில் எல்லோரும் வச்சுப்பாங்க தான், ஆனால் நமக்கு வந்து புதுசாக யூனிக்காக இருக்கலாம். அப்படின்னு தேவங்க கேட்டது தான். நீங்கள் தேவங்க ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. இந்த காலத்தில் கூட இப்படிப்பட்ட பசங்க இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் உங்களோட எண்ணம். ஸோ ஸோ அப்புறம் என்னடா நீங்களும் தேவங்க அவ்வளோ அழகாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. எங்கே போனாலும் தேவங்க உங்களுக்காக வந்து நிற்பான். உங்களுக்கு பிரச்சனைனா ஒரு நொடி நீங்கள் நினச்சா போதும் தேவங்க அவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பான். ஸோ அப்படி தான் இந்த டேஸஸ்லாம் போயிட்டுருக்கோம். பட் அப்படியே நம்ம தேவங்க அப்படியே ஒயனை அவ்வளோ கேரிங்காக பார்த்துட்ருப்பான். அப்படியே வாங்க நம்ம ஒயனோட சைட் பார்க்கலாம். ஒயனோட அம்மாவுக்கு இது எல்லா விஷயமும் தெரிய வருது. ஒயன் நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்க, திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு ஆசைப்படுறாளேன்னு சொல்லிட்டு அவங்களும் விடுறாங்க. அவங்களும் ஒயனோட வீட்டுக்கெலாம் வருவோம். ஒயனோட அம்மாவுக்கு கொஞ்சம் பிடிக்காது, ஏன்னா அவன் ஆஃப்னேஜ் பாய். அவங்க எதிர்பார்க்குறது பணக்கார பசங்க, பட் ஆனால் அந்த மாதிரி யாரும் இல்லைல்ல. ஸோ ஏன்னா இப்போது பையனும் அந்த மாதிரி பையனையும் லவ் பண்ணலை. சரி பொண்ணு ஆசைப்படுறாளே சொல்லிட்டு அப்படி தான் விட்டுட்டு போகிறாங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு அவங்க டீ எடுத்துகிட்டு வரேன்னு போயிடுறாங்க. அவன் பார்க்குறான், கொஞ்சம் பெரிய வீடாக இருக்குது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ கொஞ்சம் பெரிய வீடாக இருக்குது. தேவன் வா ரூம் காட்டுறேன், வா வா அப்படி சொல்லிட்டு தேவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க. இதுதான் நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம். வாயன் என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன தேவன் ஏன் இப்போ கோவப்படுற? நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட? அப்படி தேவன் கேட்குறான். என்ன சொன்ன? கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இங்கெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது சொல்லியிருக்கல. ஐயோ தேவன் இது ஏறும் ஒரு ரூமாக இருந்தாலும் வேணும், வா வேறு இடத்துக்கு போகலாம். ஐயோ தேவன் ரொம்ப இது பண்ணாத, ரொம்ப நீ பண்ணுற தெரியுமா? பாடி இப்படி சொல்லிட்டு தேவன் எங்கேயோ உங்களுக்கு கூப்பிட்டு போகிறான். அந்த ஏரியாவில் ரொம்ப அழகாக ஃப்ரீ ஸ்பேஸாக நல்லா காற்று வருது. பார்த்தா அது ஒரு சின்ன பால்கனி தான். இந்த ஏரியா கூட நல்லா தான் இருக்கும். நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. கொண்டா கழிச்சு வாடா அம்மா கூப்பிட்றாங்க. இருத்தேவன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிங்க அப்படி தான் டீ எடுத்துகிட்டு வந்து தேவங்கிட்ட கொடுக்குறீங்க. எனக்கு டீ பிடிக்கணும் உனக்கு யார் சொன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியும், உன் கூட இவ்வளோ நாள் இருந்துட்டல, குடிங்க அப்படின்னு தேவங்க பார்த்து சொல்கிறீங்க. தேவங்க சிரிச்சுட்டே குடிக்கிறான். அப்புறம் நீங்கள் தேவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. வயலோட அம்மா இதெல்லாம் பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ளே என்னமோ சம்திங் ஓடுது. அப்படி தான் தேவங்க கிளம்பிட்டான். நைட்டோட நைட்டாக அவன் வீட்டுக்கு போயிட்டான், அதாவது ஆஃப்னேஜ்க்கு போயிட்டான். இப்படி தான் டேஸஸ் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு அப்படி தான் காலேஜில் எக்ஸாம்ஸ்லாம் வருது. எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் அழகாக கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. ரிசல்ட் வரப்போது தான் உங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. லைக் ஒரு பையன் உங்ககிட்ட ரொம்ப புல்லிங் பண்ணுறான். உங்கள் கிளாஸ் பையன்தான், லைக் உங்களோட பேட்ச் பையன்தான். ஆக்சுவலி அவன் உங்களுக்கு தெரிஞ்ச பையன்தான், லைக் உங்கள் அம்மா மூலயமா. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி தான் அவங்ககிட்ட விளையாட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் உங்ககிட்ட கொஞ்சம் லைக் வந்து அவன் அடிச்சுட்டு அப்படி விளையாண்டுருக்கான். அவங்களுக்கு பிடிக்கல. அவன் வந்து ஒரு பஞ்சு விட்டுறான். நீங்கள் தேவன்
என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படி கேட்குறீங்க. ஏய் என்ன பண்ணுறா இவன்டா அப்படி சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹேய் தேவன் என்ன பண்ணுற, அவன் எனக்கு தெரிஞ்ச பையன்தான். தெரிஞ்ச பையனா இருந்தால் கூட உன் மேலே கை போடக்கூடாது, அது என் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவன்கிட்ட ஃபைட் போட்டுட்ருக்கான். இங்கே நீங்கள் தேவன் தேவன அவன் எனக்கு தெரிஞ்ச பையன்தான், அவன் பேர் சூபின் தான், அவனை விடு அப்படின்றீங்க. இப்போ தேவங்க அவ்வளோ காண்டாகுது, அவன் அப்படியே அடிக்கிறான். ஐயோ விட்டுங்க அப்படி சொல்லிட்டு சூபின் அப்படியே ஏந்திரிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சூபின் கேட்குறான். ஏய் எவ்வளோ தைரியம் தான் என் வாயின் மேலே கை வைப்பா, அவள் என்னோடது அப்படின்ற நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே வாயின் கோபமாயிடு. என்னது அவன் பண்ணிட்டு இருக்கா, இதை உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கா, ஏன் இப்படி பண்ணுற, சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுற. இப்போ தான் பார்த்துட்டு வாயின் என்ன சொன்னா, சைக்கோவா, ஏய் நீ என்னோடது, அப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி மற்றவங்களை தொட விட முடியும், ம் நீ என்னோடது தானே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்குறான். நீங்கள் ஐயோ தேவன் நான் உன்னோட தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக சூபின் அப்படியே அடிப்பா சொல்லிட்டு சூபினோட ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறீங்க. இப்போ சூபின் பார்த்துட்டு யாரும் எனது இதை தேவன் என்னோட லவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சூப்பன் கை கொடுக்குறான். ஆனால் தேவன் கண்டுக்காமல் போயிடுறான். ஏன்னா நீங்கள் சொன்ன வேர்ட்ஸ் அப்படி லைக் சைக்கோ அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பீங்களா, அது தேவனுக்கு லைட்டாக லிட்டலி ஹர்ட் ஆகிருக்கும். ஐயோ அவன் வேறு ஹர்ட் ஆகிடான். சரி வர சூபன், தேவன் தேவன் நெல்லு தேவன், சாரி தேவன் மன்னிச்சிரு தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேவன் பின்னாடி போகிறீங்க. தேவன் அப்படியே பார்க்குறான். என்கிட்ட பேசாதவன் என்கிட்ட சைக்கோன்ட்ட இனிமேல் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு தேவங்க அப்படியே தான் என்ன பண்ணுறானா அப்படியே போயிட்டே இருக்கான். அங்கே ஒரு ட்ரீ வருது, ஐ மீன் ஒரு மரம் இருக்குது. ஸோ அங்கே அப்படியே தேவங்க இடிச்சிட்டு அப்படி நிற்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு தேவங்களோட சீக்க பிடிச்சி நச்சுன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்றீங்க. தேவங்க எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான். அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கேஸும் கூட, தேவங்களோட ஃபர்ஸ்ட் கேஸ் கூட. ஸோ அப்படி தேவங்க உங்களையே தான் பார்க்குறான். நீங்கள் தேவங்கே பார்த்துட்டு போதுமா என் மேலே எதுக்கு இவ்வளோ கோவப்படுற, ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு தான், அவன் கை போட்டதுக்கா போ தேவன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. தேவங்க ஷாக்லேயே தான் இருக்கான். அதுக்கப்புறம் ரியலைஸ்க்கு கரெக்டாக ஐ மீன் அவன் ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணான், புத்தம் தானே கொடுத்தான் அப்படி சொல்லிட்டு அவன் மாதிரி ஷை ஆகிட்டான். அவன் அப்படியே தான் அவனோட வீட்டுக்கு போயிட்டான். இப்படி தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கோம். சூப்பன் உங்ககிட்ட நிறையா பேசுவான். இந்த மாதிரி தேவங்க ஏதாவது குட்டி குட்டியாக பசங்க ஏதாவது உங்ககிட்ட பண்ண அடிக்கிறது. ஸோ இதே உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் கோவம் வருது, ஏன் தேவங்க இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பன் பேசினா அவனுக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் தேவங்குமே கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பன் கூட ஃப்ரெண்ட் ஆகுறான். அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் டேஸஸ் போயிட்டுருக்கோம். இப்போ உங்கள் அம்மா அப்படி தான் வயனில் அப்படின்றாங்க. சொல்லுமா என்னாச்சு அப்படி கேட்குறீங்க. எங்கே போகிற, தேவன் கூட அவுட்டிங் போகிறேம்மா, ஏன் கேட்குறீங்க. தேவங்கிட்ட சொல்லிவிடு இதுக்கப்புறம் ஏன் தேவங்க லவ் பண்ணக்கூடாது. மா என்ன பேசிகிட்டு இருக்க, லூஸ் மாதிரி பேசாத, போ வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு அப்படி நீங்கள் போகிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிச்சிட்டு டக்குன்னு உங்கள் காலில் விழுந்துடுறாங்க. மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க, எனக்கு வேறு வழி தெரில, நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சூபன் கூட போகிறல்ல, சூபன் வேறு யாரும் இல்லை, நான் ஒர்க் பண்ணுறேன்ல அந்த கம்பெனியோட மேனேஜர் தான், மேனேஜரோட பையன் தான் சூபன். நீ சூபனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அவன் ஒரு நல்ல இடத்துல இருக்கலாம் வயன், புரிஞ்சுக்கோ வயன் அப்படின்னு உங்கள் அம்மா காலில் விழுறாங்க. அம்மா எழுந்துரிம்மா, அதுக்காக என்ன பண்ணணும், நீ சூபனை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நீ செகண்ட் இயர் வந்துட்ட, உனக்கும் சூபனுக்கும் ஜஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் மட்டும் போதும், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பொறுமையாக கூட கல்யாணம் வச்சுக்கலாம். நீ உன்னோட ஒர்க்லாம் போயிட்டு உன் டிகிரி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட நீ கல்யாணம் பண்ணிக்கோ சூபனா, அவனும் படித்து முடிச்சிருவான்ல. என்ன சொல்கிறவன் ப்ளீஸ் ஒன் அம்மாக்கு இது மட்டும் பண்ணுமா, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் நம்ம மேலே வரணும்னா வேறு வழி எனக்கு தெரிலம்மா, அதான் அம்மா இந்த முடிவு எடுத்திருக்கா. சூபனை மேலே பண்ணிக்கிட்டான் நம்ம கண்டிப்பாக மேலே வரலாம். தேவங்களாம் என்னம்மா, அவன் ஆஃபனேஜில் வளர்ந்த பையன், அவன்கிட்டேருந்து ஒன்றும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல, கொஞ்சம் யோசிமா, ப்ராக்டிக்கலி ஃபிசிக்கலி யோசிமா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணி இங்கே தேவங்க பார்க்கலாம், உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான், நீங்கள் தான் வரீங்க. ஸோ அப்படி ரொம்ப சோகமாக வரீங்க. தேவங்க பார்த்துட்டு ஓய் என்னடி சோகமாக இருக்க, நம்ம நீ அவுட்டிங் போகிறோம் சோகமாக இருக்க, அப்புறம் எதாவது சாப்பிடலாம், தேவங்க நான் உங்ககிட்ட நல்லா பேசணும். தாராளமாக பேசலாமே. அது முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு டீ குடிச்சிக்கிட்டே பேசுவோம், என்ன இரு நான் டீ வாங்கிட்டு வரேன்
தேவம் நான் உங்ககிட்ட இம்பார்ட்டண்ட்டாக இருவேன், எதாக இருந்தாலும் டீ குடிச்சிட்டு பேசுவேன்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க 2 டீ வாங்கிட்டு வந்து உங்கள் கையிலையும் தென் அவனும் குடிச்சிட்டு இப்போ சொல்லு, நம்ம லவ்வை என்னோட வெற்றி தான் தேவம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வருது. ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணுறானா, என்ன அவன் காலையிலே விளையாடுறியா போடி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க குடிச்சிட்ருக்கான். நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நம்ம லவ் இதோட நிறுத்திக்கலாம். இதுக்கப்புறம் நமக்குள்ளே எதுவும் வேண்டாம் தேவம், எனக்கு இது சரிப்படும் தோணலை இப்படி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தேவங்க அப்போ தான் ரியலைஸே அதாவது ரியாலிட்டிக்கே வந்துட்டு இப்போ அப்படியே அந்த கப்பு கீழே வச்சுட்டு, ஏன் வீட்டில் யாராவது ஏதாவது சொன்னாங்களா சொல்லு, வீட்டில் யாராவது சொன்னாங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் இல்லை நானே எடுத்த முடிவுதான், ஆனால் அவன் கண்ணு சொல்ல மாட்டேங்குது, என் கண்ணை பார்த்து சொல்லு லவ் வேணாமா அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் அதை அவன் கண்ணை பார்க்க மாட்டீங்க. ஏ இல்லை அவனோட மிரட்டி இருக்காங்க, அம்மா தானே, ஏன்டி ஏன் அவனை நல்லா பார்த்துக்கிறவன், எனக்கு அம்மாவாக இருப்பேன்னு சொன்னதான் நானே வேணான்னு சொல்கிறேன் போதுமா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் இருக்க கப்பை தூக்கி போட்டுட்டு அப்படின்னு நடந்து போகிறீங்க. அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு தேவங்க அப்படியே வயன் என்ன பேசிகிட்டு இருக்கா, இது வயன் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேவங்க என்ன பண்ணுறான், அவங்க கை பிடிச்சி எழுதுறான். அப்படியே தேவம் வேணாண்ணா வேணாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ போதுமா வேணாம் இதோட நிறுத்திக்கலாம் நானும் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. வயன் விளையாடாத, எல்லாம் பண்ணிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிச்சு, ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சா சொல்லு, என்ன முடிஞ்சிச்சு சொல்லுது, என்ன முடிஞ்சிச்சு, எதுவும் முடியல, ஜஸ்ட்டு நீயும் நானும் லவ் பண்ணும் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. தேவங்க அப்படியே ஃபைன் ஒரு நிமிஷம், ஜஸ்ட்டு லவ்வா ஜஸ்ட்டு லவ் ஆடி நான் பண்ணேன், நீ வேணா ஜஸ்ட்டு லவ் பண்ணி கொடி, என் உலகமே நீ தானே கொடுத்தேன்டி, ஆனால் நீ அது ஜஸ்ட்டு ஒரு லவ் தான் சொல்கிற பற்றியா, வேணாம் அது வேர்டு யூஸ் பண்ணாத, எனக்கு காண்டாகுது பாத்தியா இப்போ கூட நீ மார்க்கமாக தான் பேசுகிற, அன்றைக்கி சோபன் கூட இருந்ததுக்கு என்ன சந்தேகப்பட்ட, இப்போயும் தேவம் வேணாம் தேவம் நமக்கு இந்த லவ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹே பயன் வேண்டாம் எனக்கு கடுப்பேத்தாது, ஏண்டி என் லவ் வேணாம், ஏன் உடைய எதுவுமே செய்யலையா, செஞ்சு தான் லவ் வாங்கணும்னு இல்லை தேவம், எனக்கு வேணான்னு தோன்று போதுமா, இந்த லவ் எத்தனை நாளைக்கு வரும்னு தெரில, ஆனால் எனக்கு இந்த லவ் வேணாம் தேவம் என்னை விட்டுரு அப்படின்னு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. தேவம் கட்டத்துக்கு மேலே அப்படியே முன்னாடி வந்துட்டு என் கண்ணை பார்த்து சொல்லு வேணாமா அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ நீங்கள் தேவோட கண்ணை பார்த்துட்டு வேணாம் போதுமா உன் கண்ணை பார்த்து சொல்கிறேன் லவ் வேணாம் என்னை விட்டுரு, லெட்ஸ் பிரேக்கப் தேவம் வேண்டாம், உன் கண்ணை பார்த்து சொல்லிகிட்ருக்கேன் இந்த லவ் வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. நாங்கள் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதே தெரில. நீங்கள் போகிற பாதையை பார்க்குறோம், நீங்கள் அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு போகிறீங்க, அவ்வளோ லவ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கண்ணை தொடச்சிட்டு போகிறத அவங்க பார்த்துட்டே தான் இருக்கான், அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க ரொம்ப ஹை பீக்கில் அவங்களை லவ் பண்ணியிருப்பான். ஸோ ஆனால் நீங்கள் இப்படி சொல்லிட்டு போகிறது அவனால் ஏற்றுக்கவே முடியல. கிட்ட கேட்டால் இதுக்கு ஆன்சர் கிடைக்காது, சூபன் கிட்டே போகணும் அப்படி சொல்லிட்டு அவன் நேராக சூபன் கிட்ட தான் போகிறான். சூபன் அப்படி தான் உட்காந்துட்டு அவன் கார்ட்ஸ் விளையாண்டுருக்கான். நீங்கள் அப்படி தான் அவங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. இப்போ தேவங்க அப்படியே சூபன் கிட்ட சூபன் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படி தான் அப்படியே கேட்குறான். பையனுக்கு என்னாச்சு என்கிட்ட அப்படி சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் தேவங்க சொல்கிறான். ஐயோ தேவம் அப்படியா, ஏன் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சூபனுக்கு இப்போ ஒரு கால் வருது. சூபன் இப்போ தேவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு உனக்கு ஒரு கால் வருது. சொல்லுங்கம்மா. ஏன்னா எனக்குமா மா பைத்தியக்காரமே பேசாதுமா பையமா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கிட்ட பேசிக்கிட்டே அவன் டக்குன்னு சூபன் என்ன பண்ணிருப்பானா. சொல்லு தேவம் நீ சொல்லு. அம்மா காலில் யாரு அப்படி தேவன் கேட்குறான். அது அம்மா தான். அது தேவம் அது அப்படியே சூபன் யோசிக்கிறான். சொல்லு சூபன் என் ஃப்ரெண்டு தானே, எல்லாத்தையும் என்கிட்ட மறக்க மாட்டேல, சொல்லு என்னது அது அது அப்படி சொல்லிட்டு சூபன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த என்கேஜ்மெண்ட்டை பார்த்து தான். ஏன்னா என்கேஜ்மெண்ட்டா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க மனசே உடஞ்சி போச்சு. இதுக்காக தான்
ஸோ வயன் இதுக்காக தான் நம்மளை இப்படி சொல்லிட்டு போகிறா. ஆனால் அவனுக்கு தெரியும் வயனாக எடுத்த முடிவு இல்லை, யாரோ வயனை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா அவனுக்கு இப்போ பைத்தியமே பிடிக்குது. வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப மாதிரி யோசிக்கிறான். இப்போ அப்படியே அவங்க அம்மா ஃபோட்டோக்கு முன்னாடி மா என்னம்மா இது இப்படிலாம் பேசுகிறா, இல்லை எனக்கு புரியல, என்கேஜ்மெண்ட்டா இன்னும் ஒரு வாரத்துலையா, ஐயோ என் மண்டை வெடிக்குதுமா, எனக்கு மண்டை வெடிக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். அவன் ஒரு பிளான் பண்ணுறான். ஸோ அப்படியே வாங்க ஒரு 1 வீக் அப்புறம் பார்க்கலாம். இங்கே அயன் அப்படி தான் சோகமாக கிளம்பிகிட்ருக்கா. அவளுக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ அதுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கா. அவள் எண்ணம்லாம் ஃபுல்லாக தேவங்க மேலே தான். எங்கேயாவது தேவங்க வந்து நம்மளை கூப்பிட்டு போயிட மாட்டானா அப்படின்னு அவளுக்கு ஒரு எண்ணம். ஆனால் அதெல்லாம் நடக்காதுல்ல. இங்கே அப்படி தான் ஒயனோட அம்மா சைட்லேருந்துலாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒயனை பார்த்து சிரிச்சிட்டே போகிறாங்க. ஆனால் ஒயன் சிரிப்பே இல்லை. ஒயன் அம்மா அப்படியே முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒயன் சிரிக்கிறா. இப்படி தான் டைம் போகுது. ஆனால் சூபினுக்குமே இந்த விருப்பம் இல்லை என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு. இப்படி தான் ஒயன் அப்படியே அந்த ரூமில் உட்காந்துருக்கா. சடனாக யாரோ பிளாக் கலர் மாஸ்க் போட்டுட்டு ஒயனை கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க. அது வேறு யாரோட நம்ம தேவங்க தான். இப்போ ஒயன் மயக்கத்தில் இருக்கா. அவள் அப்படி தான் அப்படியே ஒரு ரூமில் உட்காந்துருக்கா. அப்படி அவள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா ஒரு டார்க் ரூமில் இருக்கா. பார்த்தா பக்கத்தில் தேவம் அப்படி சொல்லிட்டு அவன் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. ஐம் சாரி தேவ், எனக்கு இதுக்கு என்னை மன்னிச்சிரு தேவ், எனக்கு என்ன பண்ணணும் தெரியாது தேவ், மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேவங்க ஹக் பண்ணிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. தேவங்க அப்படியே சரி சரி ஓகே, நீ எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறேன்னு என்கிட்ட சொல்லிக்கலாம்ல, அது சொன்னா நீ இன்னும் ஹர்ட் அவன் தான் நான் சொல்லலை அப்படின்னு ஒயன் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படிதான் தேவம் ஒயன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடலாம், வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட கையை தேவம் பிடிக்க. அப்படியே வயனும் ஒரு சின்ன ஸ்மெல் பண்ணிட்டு அவங்க அப்படியே டோர் கிட்ட போகிறாங்க. டோர் உடஞ்சி அப்படியே உள்ள யார் வராங்க பார்த்தீங்கன்னா ஒயனோட அம்மா, தென் சூபினோட அப்பா, தென் சூபின் எல்லாம் உள்ளே வராங்க. இங்கே எனக்கு ஒன்றும் புரியல, அவனுக்கு ஒன்றும் புரியல. இதை பார்த்துட்டே தான் இருக்காங்க. இப்போ அப்படியே தான் போலீஸும் அங்கே இருக்காங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே தான் என்னோட அம்மா பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே என்னோட அம்மா என்ன சார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க, அவன் தான் என் பொண்ணை கடத்தின, அவன் தான், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அது வயனோட அம்மா சொல்கிறாங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல. வயன் அப்படியே அமைதியாகவே இருக்கா. அவங்க பார்க்குறான் வயனை. அவளால் என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ அவள் வயன் அப்படிதான் அம்மா என்னம்மா இது தேவம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ளேயே உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. தேவங்க ஒன்றும் புரியல. வயன் வயன் அப்படின்னு அவன் சொல்கிறதுக்குள்ளேயே போலீஸ் தேவங்க கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ ஒரு பக்கம் நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியல. அவன் ஒரு சைக்கோ வயன்மா, அவளாம் உனக்கு வேணாம், அவனுக்கு கடத்திட்டு வந்து உனக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணுறான், வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். உங்கள் அம்மா அப்படியே உங்கள் மைண்டை மாற்றி அப்படியே உங்களை கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ சூபனோட அப்பா தான் போலீஸ்கிட்ட இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ நல்லா பெரிய தண்டனையாக கொடுங்க சார் அப்படியே இந்த சூபனோட அப்பா சூபனோட அப்பா அப்படி சொல்லிட்டு அவர் மட்டும் கிளம்பிடுறாரு. திமுறா சிரிச்சுட்டு தவங்க ரொம்ப கோவம் வருது. அவர் மாதிரி சண்டை போகணும்னு நினைக்கிறான் சூபனோட அப்பா கூட. போலீஸெல்லாம் பார்த்துட்டு ஏய் சைக்கோ மாதிரி பண்ணாதரா வாடா அப்படின்னு அவங்க இழுத்துட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அங்கே 2-3 போலீஸ் அப்படியே அவனை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப இதாக இருந்திருக்கும். அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருப்பானுங்க. அவங்க வெளியே ஜாமீனில் கூட வெளியே வராத அளவுக்கு சூபினோட அப்பா நிறைய வேலை பண்ணியிருப்பாரு. ஸோ ஒயனுக்கு வந்து ஃபோர்ஸாக சூபின் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒயன் படிக்கணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருப்பான். ஆனால் சூபினோட அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா சில படிக்கட்டும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆயிருக்கும்னா ஒயனை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பியிருப்பாங்க. எங்கேயாவது அவன் வந்து திரும்ப ஒயனை எதாவது பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒயனோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் சூபினோட அப்பா கிட்டேருந்து சொத்து வேணும். ஸோ என்னோட அம்மா ரொம்ப நல்லவங்கெல்லாம் கிடையாது. இப்போ அவங்க அப்படி தான் உன்னோட அம்மாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். உன்னோட அம்மா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸில் வாழ்ந்தவங்க தான். பட் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து காலேஜ் டேஸ்லேயே வந்து சூப்பனோட அப்பாவை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் என்னோட அம்மாவுக்கு. பட் இருந்தாலும் அவங்க வீட்டில் ஃபேமிலிலாம் வந்து ரொம்ப பெரிய இடத்துல பார்க்க வேணான்னு சொல்லிட்டு அவனோட அம்மா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலே வந்து அவனோட அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சூபனோட அதாவது அப்பா கூட ஓடி போகலான்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி ஓடி போகும்போது அப்படியே வயனோட
அம்மாவோட பேரண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அப்படியே அவனோட அம்மாவை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபோர்ஸ் பண்ணி வாயனோட அப்பாவுக்கு கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்தளவுக்கு அந்த லைஃப் பிடிச்சிருக்காது. பட் ஆனால் எப்படியோ வாயன் பிறந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா நமக்கு சொத்து கிடைக்கும். ஏன்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா அவனோட அம்மா அவன் அப்பா கிட்ட அவங்க வீட்டு சைட்லேருந்து நிறைய சொத்து இருக்கும், சரி கல்யாணம் பண்ணிக்கலாம், சூபனை விட்டுடலாம், சூபனோட அப்பாவை விட்டுடலாம் அப்படின்னு அவனோட அம்மா தப்பாக கணக்கு போட்டிருப்பாங்க. அப்போ தான் வாயனோட அம்மா ஒரு பிளான் போடுறாங்க. அப்படியே சொத்து வேணும்னு கேட்டால் தரமாட்டாங்கல்ல. அதனால வாயனோட அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவனோட அப்பாவை கொன்னுட்டு சொத்தை வாங்கிக்கலாம்னு நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சொத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவனோட அப்பா போகிற காரில் அந்த பிரேக் ஒயரை கட் பண்ணிடுறாங்க. அவனோட அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக தான் கார் ஓட்டுவார். அது நல்லாவே நமக்கு தெரியும். அப்போ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா வேகமாக போயிட்டுருக்கும்போது பிரேக் ஒயர் போட்டிருக்காது, பிரேக் போட்டிருக்காது. அதனால ஒரு லாரி அப்படியே அவனோட அப்பாவை அப்படியே ஃபுல்லாக அவர் மேலே அப்படியே ஃபுல்லாகவே ஏற்றிடுது அந்த லாரி. ஸோ அதனால் அங்கேயே என்னோட அப்பா ஸ்பாட் அவுட் ஆகிருப்பார். ஸோ அவர் இறந்ததுக்கு காரணம் கூட நம்ம என்னோட அம்மா தான். அவங்க போட்ட எல்லா திட்டங்கள் தான். ஸோ அப்படியே தான் அவர் இறந்ததுக்கப்புறம் அப்படியே ஃபேக்காக நடிக்கிறது எல்லாமே பண்ணாங்க. ஆனால் என்னால் தாங்கிக்கவே முடியாது. அப்பா இறந்த சோகத்தில் அந்த பிள்ளை என்ன பண்ணுனா அவங்க தாத்தா பாட்டி, அதாவது என்னோட அம்மாவோட அப்பா அம்மா கூட போய் அழுதுட்ருப்பா. அவங்களும் சமாதானப்படுத்துகிறாங்க. இப்படி தான் டைமில் போகுது. அதுக்கப்புறம் ஃபியூனல் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட அம்மா ஒரு வீக் அப்புறம் அவங்க வேலையை காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட இருக்க எல்லா சொத்தையும். ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்க வீட்டுக்காருக்குன்னு ஒரு சொத்துமே கிடையாது. ஏன்னா பையனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகுதேன்னு சொல்லிட்டு அவங்க சொத்தை எழுதிட்டு தரத்துக்குள்ளே பையனுக்கு கல்யாணம் ஆகி என்னென்னமோ நடந்துருச்சு. ஸோ அதனால் அவங்க தாத்தா, என்னோட தாத்தா இருக்காங்களா, அவங்க அப்பாவோட அப்பா, அவர் தான் எல்லா சொத்தும் வச்சுருக்காரு. அவர் இனிமேல் பையன் பேரில் எழுதி கொடுக்கல. இப்போ பையன் இறந்ததில் வர ஒரு மர்மம் இருக்கறனால அவர் என்ன பண்ணுறாருனா அந்த சொத்தை என்னோட அம்மாவுக்கு எழுதி தரலாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் எழுதி தந்திருக்க மாட்டார். ஏன்னா அவன் பிரேக் ஒயர் எப்படியும் கரெக்டாக தான் பிடிப்பான். எப்பிட்றா திடீர்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்னோட அம்மா அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்னோட தப்பு பண்ணிட்டோமான்னு அவங்களுக்கு தோணும். தெரியாதனமாக ஒரு வீட்டுக்கார கொன்று இப்போ சொத்தே இல்லாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ காசு இல்லை, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? முடிஞ்ச அளவுக்கு என்னோட அம்மாவோட அம்மா என்னோட பாட்டி சைட்லேருந்து வரும். பட் ஆனால் அது அவ்வளோ வராது. ஏன்னா அப்புறம் அவங்களும் வயசானவங்க தானே, அவங்ககிட்டேருந்து அவ்வளோ காசு எப்படி கிடைக்கும்? ஸோ அதனால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னோட அம்மா பாட்டின்னு பார்த்துட்டு பையனை படிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பையன் அந்த நம்ம படித்ததுனால அதே ஸ்கூலில் படிக்க வைப்பாங்க. அதாவது இந்த நார்மலான மிடில் கிளாஸு, இன்னும் கொஞ்சம் மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்கிறவங்க படிக்கிற மாதிரி தான் அந்த ஸ்கூல் இருக்கும். ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். ஸோ அதனால அந்த ஸ்கூல்லேயே அவனை சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்னென்னமோ நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்னோட அம்மாவுக்கு சூபின் மூலயமா டக்குன்னு ஒரு வேலை கிடச்சிருக்கும். அவங்க ஏதோ பேசி அகெயின் சூபின் கூட பழக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சூபின் பார்த்திங்கன்னா அவரோட அம்மாவுக்கு எக்ஸு, ஓகேவா? ஸோ அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருப்பான். பட் ஆனால் சூபினுக்கு ஒரு பையன் இருக்கும். தென் அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. இப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டுருக்கும். என்னோட அம்மா சூபினை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அவர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது அப்படின்லாம் பண்ணுவாங்க. லைக் அவன் மணி அதிகமாக போடுவான் அப்படின்ற ஒரு திமிரில் தான். அவங்களும் நிறையா அமௌண்ட்லாம் தருவார். ஸோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சூபினோட அப்பா எவ்வளோ முடியுமோ பண்ணுவார். அப்படி இருக்கும்போது தான் நடுவில் தேவங்க வந்துடுவான். இப்போ தேவங்க வந்துட்டா இப்போது ஏழையான ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக நமக்கு காசு வராதுன்னு தெரிஞ்சுதான் சூபினுக்கே கட்டி வைக்கணும்னு நினச்சிருப்பாங்க என்னோட அம்மா. ரொம்ப கிரிமினலாக பிரெயின் யூஸ் பண்ணி ஏன்னா அவளுடைய ஹஸ்பண்டை கொண்டது இவங்க தான். தென் காசு வேணும், சொத்து வேணும்ன்ட்டு ரொம்ப அலைஞ்சவங்களும் இவங்க தான். அவன் ஜெயிலுக்கு போன காரணமே என்னோட அம்மா தான். அப்படி இருக்கும்போது அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க நினச்சி அவன் இப்போது அந்த 5 இயர்ஸ் அவன் இவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் அவன் அது முடிஞ்சிருக்காது. ஏன்னா முக்கால்வாசி காரணமே சூபனோட அப்பா தான் இவன் ஜெயிலுக்கு போனது. ஏன்னா அங்கே கஷ்டப்படுறது, அவனை ரொம்ப கட்டாயப்படுத்தி அவனை அடிக்க வைக்கிறது. அங்கே நிறைய பேர் நம்ம அவங்க சும்மாலாம் விட மாட்டானுங்க. எல்லாம் பல்காக இருப்பானுங்க. ஹாம்ஸை வச்சு அவங்க அடிக்கிறது, ரொம்ப காயப்படுத்துவானுங்க அவங்க. ஸோ எல்லாத்துக்கானும் நம்ம சூபனோட அப்பா தான் அந்த ஜெயிலில் இருக்கிறது காரணமே. ஸோ அதான் நம்ம அவங்க முடிவு பண்ணி சூபனோட அப்பாவை கொலை பண்ணியிருப்பான். ஸோ ஜெயிலை விட்டு வந்த உடனே
அவன் முழுக்க முழுக்க ஒயனை காப்பாற்றணும், ஒயன் நல்லா இருந்தால் போதும் தான் தேவங்க நினச்சிருப்பாரு. ஆனால் இவ்வளோ நடந்திருக்கும். ஸோ ஆனால் இப்போது தேவங்க இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஆனால் முக்கால்வாசி காரணமே நம்ம ஒயனோட அம்மா மட்டும்தான். அவங்க தான் ஒயனோட பிரெயினை ஃபுல்லாக வாஷ் பண்ணி அவள்கிட்ட என்னென்ன சொல்லணுமோ, தேவங்க பற்றி தப்பு தப்பாக சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்காங்க. ஒயன் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, அவளுக்கு சின்ன வயசுல அப்பா வேற இல்லைல்ல. ஸோ அதனால் அவங்க அம்மா என்ன சொன்னாலுமே ஒயின் வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பா. ஏன்னா அம்மா எதாக இருந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு நினச்சிட்ருக்கா. ஆனால் அவங்க அம்மா நல்லது மட்டுமே சொல்லலை. தேவங்கிட்ட என்னென்ன தேவங்க பற்றி என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாமே லைக் ஒரு மாதிரி தப்பு தப்பாக பேசியிருப்பாங்க. அதனால தான் ஒயின் ஃபுல்லாகவே பிரெயின் வாஷ்ட் ஆகிருப்பா. ஆனால் அவள் வந்து அந்த டைமில் தேவங்க புரிஞ்சிருக்க மாட்டான். அவங்க அம்மா சொன்னனால அவள் அப்படியே நடந்திருப்பா. அதனால தான் தேவங்க லைட்டாக கடுப்பு இருந்திருக்கும் ஒயின் மேலே. ஏன் அந்த டைமில் ஒயின் வந்து நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து கொஞ்சம் கோவத்தில் அக்ரெசிவாக அடிச்சிருப்பான். வேறு எதுவுமே இல்லை. இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு தேவங்க ரொம்ப அழுகுறான். இதே சைடு அப்படி தேவங்க அப்படி அழுதுட்ருக்கான். ஸோ மா அதான் முடியலம்மா, எனக்கு எனக்கு இதெல்லாம் வந்து அவகிட்ட சொல்லணும் ஆசையாக இருக்குமா. ஆனால் சொன்னாலும் என்னை புரிஞ்சுப்பாள் எனக்கு தெரியலம்மா. ஆனால் எனக்கு ஒரு நாள் எல்லாம் புரிய வருமா அப்படின்னு அவன் அழுதுட்டு அப்படியே டோர் சைட் பார்க்குறான். பார்த்தா ஒயனுக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படி அழுதுட்ருக்கா. தேவங்கால என்ன சொல்கிறது தெரில. ஏன்னா எனக்குமே எல்லாமே தெரிய வந்துருச்சு. அவன் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்திருப்பாள் அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் புலம்பிட்டு இருந்திருப்பாள். லைக் அவங்க ஃபோட்டோ பார்த்து வேறு தேவங்க புலம்பிட்டு வந்திருப்பாள். அது எல்லாத்தையும் ஒயின் கேட்டுட்டா அவங்க அம்மா பற்றி தேவங்க சொன்னது. இப்போ தான் ஒயினுக்கே மனசில் ஒரு மாதிரி ஏதோ குத்துன மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க அம்மா இவ்வளோ கெட்டவங்களாம். தேவங்க போய் நம்ம தப்பாக கன்சிடர் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. அவள் அழைச்சிட்டு அந்த ரூம் ஓடிடுறா. ஆனால் தேவங்கால என்ன பேசுனே தெரில. ஏன்னா தேவங்குமே கில்ட்டாக இருக்குது. ஏன்னா அவன் அடிச்சிட்டான்ல பெல்ட்டால். உடம்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காயமாக இருக்குது. ஸோ அழுது அழுது ஒயன் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறா. என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்களாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நம்ம தேவங்க புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் அந்த ரூமில் போய் செம்மையாக அழுறா. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் என்ன பேசணும்னு தெரியல. ஏன்னா பேசினாலுமே அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக தானே ஆகும். ஏன்னா எனக்கு வேறு உண்மையெல்லாம் தெரிய வந்துருச்சு வேறு. ஸோ அதை நினச்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு தேவங்குமே எதுவுமே பேசல. ஸோ தேவங்க என்ன பண்ணுவான், நான் சாப்பாடு எடுத்து போய் அவனோட டேபிளில் வைப்பான். ஐ மீன் ரூமில் இருக்க டேபிளில் வைப்பான். ஒயன்கிட்ட எந்த பேச்சும் இல்லை. அவன்கிட்ட இந்த லைக் வந்து ஒயனும் பேச மாட்டான். அவங்களுமே எதுவுமே பேசிக்க மாட்டார். அவர் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டார். ஏன்னா அவருக்குமே கில்ட் இருக்குது, ஒயனுக்குமே கில்ட் இருக்குது. 2 பேரும் இப்படி பேசிக்கிறதுனே தெரில. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் 2 பேர் இருப்பாங்க. ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இதே போல் இருந்தால் இப்படியே தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒயன் என்ன பண்ணுறானா, இப்படி தான் தேவங்க வருவார். வந்து வச்சுட்டு அப்படியே போகும்போது இப்போ ஒயன் அப்படியே தேவங் அப்படின்னு கூப்பிட்றா. ஒரு செகண்ட் தேவங்க நின்றுட்டு. ஆனால் தேவங்க வந்து பார்க்கல ஒயனை என்ன ஏதுன்னா. அப்படியே ஜஸ்ட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். அவன்கிட்ட நான் பேசணும் தேவம். கொஞ்ச நேரம் நிற்கிறியா, நீ மட்டும் வர, நீ மட்டும் போகிற, என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டியா தேவம். எனக்குமே ரொம்ப கில்ட்டாக இருக்குது தேவம். என் பழுதை நினச்சி என் சுற்றி இருக்கவங்கள நினச்சி எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. இப்படிப்பட்டவங்க கூட நான் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன். ஆனால் அதை நீ எனக்காக அது என்கிட்ட அவங்க என்ன நீ என்னை காப்பாற்றிருக்க. அப்படி இருக்கும்போது நீ அதை அவங்க பேசக்கூடாது என்கிட்ட. நான் கரெக்டான ஆளுங்கள்கிட்ட தான் நான் இருக்க தேவம். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் இவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா. ஆனால் நீ என்கிட்ட பேசாமல் போகிறது தான் எனக்கு ரொம்ப வலிக்குது தேவம். ஏன் தேவம் தேவம் கொஞ்சம் இங்கே பாரு தேவங்க என்ன. எனக்கு ரொம்ப வலிக்குது தேவம். அந்த டைமில் நீ எப்பயும் நீ என் கூட இருப்பேன்னு சொன்னல. நான் உனக்கு அம்மாவாக இருக்கிறேன்னு நான் எப்பயும் உனக்கு சொல்லுவேன்ல. அப்புறம் ஏன் தேவம் நீ மட்டும் என்னை பார்க்குற. ஆனால் ஒரு வார்த்தை ஒயின் சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டேன். ஆனால் சாப்பாடு மட்டும் கரெக்டாக வைக்கிறேன். ஏன் தேவம் இப்படி இருக்கு. எனக்கு என் பழைய தேவம் வேணும். எனக்கு என் பழைய தேவம் வேணும் அப்படின்னு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க கதறி. எங்கள் அம்மா தான் எல்லா தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஆனால் உன்னை புரிஞ்சிக்காம கடைசியில் போயிட்டு தேவம். ஆனால் எனக்கு இப்போ வலிக்குது. நான் ஏன் உன்னை புரிஞ்சுக்கலாம். அந்த டைமில் உன்னை புரிஞ்சிருந்தா இவ்வளோ கஷ்டப்படு. ஓ கையில் கழுத்தில் எவ்வளோ அடி, எவ்வளோ தழும்பு பார்க்கும் போதே ரொம்ப வலிக்குது தேவம் அப்படின்னு நீங்கள் நின்றுட்டு தான் பேசிகிட்டு இருக்கீங்க. தேவங்க அந்த பிளேஸை விட்டு போகணும்னு நினைக்கிறான். நீங்கள் அப்படியே அவங்க கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அங்கே ஒரு சேர் இருக்குது. அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே தேவங்க உட்கார வைக்கிறீங்க. தேவங்க அப்படியே உங்களை பார்க்கக்கூடாது, கீழே தான் குடிஞ்சிட்ருக்கான். தேவம் என்னை பாரு தேவம் அப்படி சொல்லிட்டு அவனோட சீக்கை 2த்தையும் பிடிச்சி அப்படியே பார்க்க வைக்கிறீங்க. தேவங்க அப்படியே உங்களை அவ்வளோ டியரி ஐஸோடு பார்க்குறான். அவனுமே அழுகுறான். அப்படியே நீங்கள் சீக்கை அப்படியே பிடிச்ச உடனே அவன் ஓடி போய் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் செம்மையாக அழுதுறீங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படி தான் 2 பேருமே மாறியுமே அழுதுக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே இல்லையா பார்த்துட்ருக்கான். அப்போது என்னை
புரிஞ்சுக்கிட்டியா? ஆ அப்போ யாராவது வந்து என்னை பற்றி தப்பாக பேசினா அவங்க பேச்சு கேட்டுட்டு என்னை விட்டுருவியா வாயன்? உங்க அம்மா என்னை விட்டுட்டு போன மாதிரி, லைக் உங்க அம்மா சொன்னோடனே அவங்க பேச்சு கேட்டுட்டு போனல, அந்த மாதிரி என்னை திரும்ப விட்டு போயிடுவியா வாயன்? எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லடி. உனக்கே தெரியும் என் அம்மாவா உன்னை பார்த்துட்டு இருக்க போயன். அப்படி இருக்கும்போது என்னை விட்டு போகும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு? அந்த 5 வருஷம் அந்த ஜெயிலில் ஒவ்வொரு நொடியும் ஐயோ, என்னால் சொல்ல முடியல வாய். எல்லாம் சொல்லி உனக்கு எப்படி நான் புரிய வைப்பேன் அதான் தெரில. இப்போ நீ என்னை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் அது கடைசி வரைக்கும் நீ என்னை புரிஞ்சுக்கணும். நீ என்னை புரிஞ்சுப்ப. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறவன். உனக்கே தெரியும் காலேஜில் ஒன்று நான் எப்படியெல்லாம் லவ் பண்ணேன்னு. என்னால் இல்லாமல் ஒரு நொடி கூட என்னால் இருக்க முடியாது வாய். ஏன்னா அவ்வளோ லவ்லி உன் மேலே. அப்படின்னா தேவன் ரொம்ப அழுகுறான். நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு தேவன் அழாத தேவன், உன்னை புரிஞ்சுக்கிட்ட தேவன். இதுக்கப்புறம் நான் உன்னை யாராலும் பிரிக்க முடியாத தேவன். பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் தேவன். இனிமேல் யார் வந்து என்னை உன்னை தப்பாக பேசினாலும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் தேவன். எப்பயுமே உன் கூட இருப்பேன். உனக்கு அம்மாவா என்ன, உனக்காக நான் எல்லாமே நான் இருக்க தேவன். நீ எதை நினச்ச இது பண்ணது போனது போனா போட்டோம். இதுக்கப்புறம் நான் உனக்கு, நீ எனக்கு, அவ்வளோதான். ஐ லவ் யூ தேவன், ஐ லவ் யூ. உனக்கு நான் விட்டுட்டு எப்பயும் போக மாட்டேன். இது நான் உனக்கு பண்ணுற ப்ராமிஸ். இங்கே பாரு தேவன், அழாத தேவன். இங்கே பாரு, நான் அழல, நீ அழாத. உனக்கு என் மடியில் படுத்த ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொன்னல, எப்பயும் சொல்வல்ல. இந்தா என் மடியில் படுத்துக்கோ, அழாதானா. நீ அழுத எனக்கு ரொம்ப பெயினாக இருக்கு. அழாத தேவன், அழாத தேவன். வயன் அப்போ படுத்துக்க வாடி உன் மடியில். உன் மடியில் நான் படுத்துக்க வாடி கொஞ்ச நேரம், 10 நிமிஷம். என்னது என்னை பற்றி இந்த கேள்வி கேட்குறேன்? இது உன்னோடது. நீ எவ்வளோ நேரம் வேணால் என் மடியில் படுத்துக்கலாம், ஆனால் அழாது. என் மடியில் நீ படுத்துக்கலாம் தேவன், படுத்துக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தேவங்களோட ஹெட்டை எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் மடியில் படுக்க வைக்கிறீங்க. அவன் 10 நிமிஷம் அழுதுகிட்டே இருந்திருப்பான். அப்படியே அவன் மூஞ்சை பார்க்குறீங்க, அவ்வளோ குழந்தைத்தனமான மூஞ்சு. அவனை போய் புரிஞ்சுக்காமல் நீங்கள் போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் அப்படியே பெட்டோட கோர்னரில் அப்படியே சாஞ்சு படுத்துக்கிறீங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேவங்க ஏஞ்சிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். அப்போ தான் அவன் ஒரு விஷயம் நோட் பண்ணுறான். பார்த்தா அவன் அவ்வளோ அடிச்சிருப்பான்ல பெல்ட்டை வச்சு. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்குறான். அவ்வளோ காயம் ரெட்டாக இருக்குது. அதுக்கெல்லாம் ஆயில்மெண்ட் தேவங்க வைக்கிறான். ஐஸ் கட்டி வைக்கும் போது நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க. தேவம் என்னாச்சு? இல்லை அடிச்சிட்டேன்ல, அதான் அதுதான் காயம், மருந்து போட்டுட்ருக்கேன். ஐயோ தேவம் அதை விடுங்க, போனா போது, நீ உட்காரீங்க அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்களும் தேவங்க பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே கையை 2 பேரும் ஹோல்ட் பண்ணிட்டு, தேவம் கடைசி வரைக்கும் நீயும் நானும் மட்டும் இந்த கையை எப்பயும் பிடிச்சிட்டு இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏய் என்ன கேள்வி கேட்குற? நீயும் நானும் மட்டும்தான். இதுக்கப்புறம் அம்மாவும் இல்லை, சூபனோட அப்பாவும் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த யமனே நினச்சாலும் பிரிக்க முடியாது. இனிமேல் நீயும் நானும் மட்டும்தான், புரியுதா? அப்படின்னு தேவம் சொல்லி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். தேவம் ஐ லவ் யூ தேவம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐ லவ் யூ டிவைன் அப்படின்னு தேவம் அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. நீங்களும் பேக் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த கிஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே தான் இப்போ தேவம் பார்க்குறீங்க. கிஸை பிரேக் பண்ணிவிட்டு தேவங்க உங்களை பார்க்குறாரு. இப்போ தேவங்க நீங்களும் இதுக்கப்புறம் இந்த வீட்லேயே இருக்க போகிறோம் அப்படி கேட்குறீங்க. ஒரு வேணா சொல்லு, இந்த வீட்டை மாற்றிட்டு வேறு வீட்டுக்கு போயிடலாம் அப்படி தேவங்க சொல்கிறாரு. நீங்கள் இல்லை இந்த வீட்டை நான் அழகாக ஆக்கிடுறேன். லைக் இங்கேயே நம்ம அழகாக தோட்டம் வச்சு நிறையா செடியெலாம் வளர்க்கலாம். ஓகேவா? நான் வரும்போது பார்த்தேன், இங்கே எதுவும் அந்த மாதிரி இல்லை. அதனால் இந்த வீட்டை நம்ம ஆல்ட்ரேட் பண்ணிடலாம். நமக்குன்னு வீடு வேறெல்லாம் எதுவும் வேண்டாம், இதையே நம்ம அழகாக ஆக்கிடலாம், போதுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்களை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அப்படின்னு நீங்களும் தேவங்க ரொம்ப க்யூட் கேட்டு அது லெவபிளாக அப்படி ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணலான்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த கடவுளுக்கே உங்களோட அழகான லெவபிள் வேர்ட்ஸ் பிடிக்கலையோ நம்ம. இப்போ அப்படி நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக கீழே டோர் உடையிற சவுண்டு பட்டான்னு கேட்குது. இப்போ நீங்களும் அவங்க பயந்துட்டு அப்படி வெளியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 6 போலீஸ் கிட்ட நின்றுட்டுருக்காங்க அந்த வாசப்படியில். எங்கே தேவங்க எங்கே அப்படின்னு அந்த போலீஸில் இருக்க மெயினாக இருக்காருல்ல. ஸோ அவர் கேட்குறாரு, உங்களுக்கு பயமாயிடுச்சு, ஏன் போலீஸ் வரணும், தென் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. அவங்க பின்னாடி வராரு. இப்போ அப்படியே தான் அந்த
6-7 பேர் வந்திருப்பாங்கல்ல. ஸோ அதில் ஒருத்தர் சார் அந்த 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 பையன் தான் அப்படி சொல்லிட்டு தேவங்க வந்து நோட் பண்ணுறாங்க. நீங்களும் சார் யார் வேணும், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க இப்படி கேட்குறீங்க? தேவங்க எங்க? அவனை தேடி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஆமாம், நீ யாருமா அப்படின்னு அந்த போலீஸ் கேட்குறாரு. நீங்கள் நான் தேவங்கோட லவ்வர், உங்களுக்கு என்ன வேணும்? நான் தேவங்கோட லவ்வர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்கு தேவம், உங்களுக்கும் தேவங்க என்ன பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவருக்கு அந்த போலீஸ்காருக்கு எங்கேயோ 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஓ, நீ தானே அந்த ஏதோ என்கேஜ்மெண்ட்டில் கடத்திட்டேன்னு சொல்லிட்டு உன் அம்மா கதை விட்டா, என்கிட்ட கூட கேட்டாலே அந்த பொண்ணு தானே நீ. ஆனால் நீ என்னம்மா இவன் கூட வாழ்ந்துட்டுருக்க? இல்லை எனக்கு புரியல. இந்த போலீஸ்காரங்களுக்குலாம் வேறு வேலை இல்லை, இதான் வேலை நினச்சிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டுருக்குற? சைக்கோ கூட குடும்பம் நடத்திட்டுருக்கியா? ஒழுங்கு மாதிரியே தான் சைக்கோ வெளியே வர சொல்லு அப்படின்னு இப்போ அப்படி தான் அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு. இப்போ அவங்க வெளியே வந்து நிற்கிறான். டேய் அவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்படி பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க அந்த போலீஸ் எல்லாம் சேர்ந்து. இப்போ நீங்கள் சார் முதல்ல கை எடுக்க தேவங்க மேலேருந்து உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது. இவன் மேலே தப்பு இல்லைன்னு நீ சொல்கிறதுக்கு உன்கிட்ட என்னம்மா எவிடன்ஸ் இருக்குது? முதல்ல இவன் மேலே தப்பு இருக்குன்னு ஏகப்பட்ட எவிடன்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது. உனக்கு வேணும்னா உன்னோட லாயரை கூப்பிட்டுட்டு வந்து இவனை காப்பாற்றிக்கோ. வரட்டா? ஹைகோர்ட்டில் பார்ப்போம். என்ன போலீஸ் ஸ்டேஷனாக வந்துட்டு இந்த மாதிரி அவனை விட்டுருங்கலாம் சொல்லிட்டு என்கிட்ட புலம்பக்கூடாது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. நீங்கள் விடவே மாட்டுறீங்க. ஆனால் அவங்களும் என்ன பண்ணுறது? ஸோ அப்படி தான் தேவங்க பிடிச்சி கூப்பிட்டு போயிடுறாங்க அந்த போலீஸ் எல்லாம். உங்களுக்கா செம்ம அழுக வருது. நீங்கள் ஒரு லா ஸ்டூடெண்ட் தானே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் அவர்கிட்ட சொல்லி, லைக் சிவில் கிடையாது, க்ரைம் தான். ஏன்னா தேவங்க வந்து நிறைய பேருக்கு ஒன்று இருக்கான்னு சொல்லி அந்த போலீஸ் சொல்லியிருப்பார். ஸோ அதனால நீங்கள் வந்து க்ரைம் லாயரை தான் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. தேவங்க தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ ஹைகோர்ட்லேயே வரீங்க, தேவங்க கூப்பிட்டு வராங்க. நீங்கள் தேவங்க பார்த்து செம்மையாக அழுறீங்க. தேவங்க ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கே அந்த சைடு நிற்கிறாரு. ஸோ கேஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா சூபனோட அம்மா தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் சூபனோட அப்பாவை காணும்னு சொல்லிட்டு தான் அவர் ஆக்சுவலி இறந்துட்டார். அதை சாவடிச்சதே நம்ம தேவங்க தான். ஜெயிலேருந்து வந்தோடனே அவரை தான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பான். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டிருப்பான் தேவம், வேறு யாரும் இல்லை, ஒரு போலீஸை தான். தேவங்க வந்து தப்பிக்கும் போது அந்த போலீஸ் தான் தேவங்க தப்பிக்க விடாமல் பண்ணியிருப்பார். அந்த டைமில் தேவங்க அங்கேருந்து கண்ணை எடுத்து அவரை சுட்டு அங்கேயே கொண்டிருப்பான். இது எல்லாமே சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாயிருக்கும். தென் அந்த போலீஸோட ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க தான் தேவங்க மேலே கேஸ் கொடுத்துருப்பாங்க. தேவங்க வந்து பெரிய தண்டனை கொடுக்கணும், லைக் தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஜட்ஜ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ தேவங்க ஒரு ஆப்போசிட்டில் நிற்கிறாரு. ஒரு பக்கம் நீங்கள் நிற்கிறீங்க, லைக் வந்து தேவங்க மேலே தப்பே இல்லைன்றதை சொல்கிறதுக்காக உங்களோட சைட்லேருந்து, அதாவது தேவங்க சப்போர்ட்டாக நீங்கள் க்ரைம் சைட்லேருந்து ஒரு லாயரை அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அவர் தான் தேவங்க சைட்லேருந்து பேசிகிட்ருக்காரு. ஸோ இந்த சைடு சூபனோட அம்மா இருப்பாங்கள்ல, அவங்களோட லாயர், அதை சிவில் லாயரை கூட்டிகிட்டு வந்து அவங்க வாதாடிட்டுருக்காங்க. ஆனால் அதில் பார்த்தா மேக்ஸிமம் சூபனோட அம்மா ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லா எவிடன்ஸுமே அவங்க கையில் இருக்குது. தேவங்க கையில் ஒரு எவிடன்ஸ் இல்லை, ஆனால் பேசுறதுக்கு ஆள் இருக்குது. ஐ மீன் வாயின் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் தேவங்க சைடில் அவ்வளோவோ ரெஸ்பான்ஸ் கிடைக்காத காரணத்தினால் இந்த கேஸில் ஐ மீன் அந்த வாதாடுற சிச்சுவேஷனில் நம்ம தேவங்க தோற்று போயிடுறான். அதனால ஜட்ஜ் வந்து என்ன முடிவு பண்ணுறான்னா தேவங்க வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஏன்னா அவன் வந்து 1 இல்லை 2 இல்லை நிறைய கொலை பண்ணியிருக்கான். ஸோ அதனால் வந்து இப்படியே விட முடியாது. இப்படியே பண்ணால் கண்டிப்பாக நாட்டில் எல்லாருமே கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் தீவிரவாதிகளாம் அதிகமாகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க போகிற தண்டனை தான் மற்ற தீவிரவாதிகளுக்கெல்லாம் கொடுக்க பெரிய தண்டனை அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படி எழுதிடுறாங்க. உங்களாலலாம் தாங்க முடியல, அழறீங்க அப்படின்னுங்க அந்த இடத்துல இருந்து வந்து அப்படியே அந்த ஜட்ஜ் முன்னாடி வந்து அழறீங்க. சார் சார் கெஞ்சி கேட்குறேன் சார், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். எனக்கு யாருமே இல்லை, என் பேர் ரொம்ப நல்லவன், அவன் மேலே எந்த தப்பும் இல்லை சார். ப்ளீஸ் சார், இந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம் சார் அப்படின்னு நீங்கள் அழுறீங்க. அங்கே இருக்கவங்களாம் உங்களை போக சொல்கிறாங்க. ஏன்னா அவர் எழுதியாச்சு, எழுதுறது தான் அங்கே. ஸோ அவர் அப்படியே ஆர்டர் அப்படின்னு சொல்லிடுறாரு.
அவ்வளோதான். உங்கள எதுவும் பேச முடியாது. ஏன்னா, அவரு ஒன்ஸ் எழுதி அத சைன் போட்டுட்டாருன்னா, அத செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா ஹை கோர்ட்ல. ஸோ உங்களால தாங்க முடியல. அழுறீங்க. ஒரு பக்கம் அவங்க கூட்டிட்டு அப்படியே அந்த போலீஸ் கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா தேவங்க இன்னும் 2 டேஸ்ல தூக்கு தண்டனை. நீங்க தேவங்க ஓடி போய் ஹக் பண்றீங்க. அங்க இருக்க போலீஸ் அந்த லேடி கான்ஸ்டபிள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள பிடிச்சு தேவங்கிட்ட போக விட மாட்றாங்க. நீங்க அழுறீங்க. கதறி கதறி அழுறீங்க. என் தேவன் கூட ஒரு 5 நிமிஷம் நான் பேசணும். ப்ளீஸ் அதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். அப்படின்னு நீங்க அழறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்றாங்க. இப்போ தேவங்க கூட்டிட்டு நீங்க அங்க அப்படிதான் வெளிய பேசிட்டு இருக்கீங்க. செம்மையா அழறீங்க. தேவங்க என்ன சொல்றது தெரியல. அவன் அப்படிதான் ஸ்டர்பனா நின்னுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு இதுக்கப்புறம் உங்கள ஆறுதல் சொல்லி அவனால என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா அவங்க ஒன்ஸ் எழுதிட்டாங்கன்னா அதுதான் செஞ்சுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அது தப்பிக்க முடியாது. ஸோ இப்போ நீங்க ஏன் தேவங்க இப்படி பண்ண? என்ன தேவங்க இது உனக்கு போய் இப்பதானே லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்போ உனக்கு இந்த மாதிரி விட்டுட்டு போயிடாத தேவ். நீ இல்லாத லைஃப் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது தேவ். நீங்க அப்படி அழுதுட்டே இருக்கீங்க. தேவன் கையை விடவே இல்லை. தேவன் அப்படி உங்களையே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு டீயர்ஸ் வருது. பட் ஆனால் உங்களை யார் ஆறுதல் சொல்லி இது பண்ணுவான்? ஸோ உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காதுல்ல. இப்போ தேவங்க அப்படி ஒயன் ஒயன் இங்க பாருடி, இங்க பாரு, இங்க பாரு, அழாதடி. இடமும் நிறைய ஆசை இருந்துச்சு தான். சந்தோஷமா வாழலாம்னு நினச்சோம். ஆனால் இப்படி நடக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் கொன்னேன் தான், இல்லைன்னு சொல்ல. இல்லைன்னா உன்னை ஏதாவது பண்ணிடுவானுங்கடி. உன்னை காப்பாற்றணும் தாண்டி எல்லாமே பண்ணேன். ஆனால் நீ சேஃபில் இருப்போ. ம் உனக்குன்னு ஒரு இடத்துல நீ நல்லா படிக்கிற ஆஸ்திரேலியாவில் அங்கே நீ சந்தோஷமாக இருவான் ப்ரோ. அப்படி சொல்லிட்டு அவங்க இப்போ உங்கள் கைக்கு அப்படியே ஒரு ரிங் கொடுக்குறான். அது வேறு யாரும் இல்லை. ஸோ அது வந்து அவங்க அம்மாவோட ரிங் தான். இது அம்மாவோட ரிங். அவங்ககிட்ட இதை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மா சாகும்போது பொண்டாட்டிகிட்ட கொடுன்னு சொன்னாங்க. ஆனால் என் பொண்டாட்டி ஆகலை, என் லவராக இருக்கு. அது போதும் எனக்கு. என்ன தேவம், என்னென்னமோ பேசுகிறேன் தேவம். என்ன தேவம் அப்படி என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றியா? அப்படி நீங்கள் அழறீங்க. இப்போ தேவம் பார்த்துட்டு வேறு என்ன பண்ண முடியும்? அவங்க ஒன்ஸ் சொல்லிட்டாங்கன்னா அதுபடி தானே இருக்க முடியும். நான் பண்ணது தப்பு தானே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ சேஃபாக இருக்கணும். நீ நல்லா இருந்தால் போதும். நீ நல்லா இருந்தால் போதும். ம் இந்தா இந்த ரிங்கு நீ எனக்கு போடு, நான் இது உனக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிங் கொடுக்குறான். அதை நீங்கள் அழுதுகிட்டே பார்க்குறீங்க. போட்ரி அப்படின்றான். நீங்களும் அழுதுகிட்டே தேவங்க அப்படியே ரிங் ஃபிங்கரில் போடுறீங்க. தென் அப்படி தான் தேவங்க உங்களுக்கு அதை போடுறான். அதாவது அவங்க அம்மாவோட ரிங் எடுத்து உங்களுக்கு போடுறான். ஸோ நீங்கள் அழுதுட்டு தேவங்க ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படி தான் தேவங்க அப்படி உங்களை நல்லா டைட்டாக பிடிச்சி உங்களை நல்லா கிஸ் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அழுதுகிட்டே பேக் கிஸ் பண்ணுறீங்க. அதான் உங்களோட ஃபைனல் கிஸ் தேவங்கூட. ஸோ அப்படியே தான் தேவங்க அப்படியே சரி பொண்டாட்டி போயிட்டு வரேன்னா போயிட்டு வரேன்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெத்தியில் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்படி போகிறோம். உங்களால் என்ன பண்ணுறதே தெரியல. உங்களுக்கு வாதாடுறதுக்கு ஒரு லாயர் வந்திருப்பார்ல, அவர் இப்படி உங்களை கூட்டி போயிடுறாரு. அவர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், உங்கள் காலேஜில் படித்தவர் தான். ஸோ அவர் அப்படியே உங்களை கூட்டி போயிடுறாரு. நீங்கள் அழுறீங்க. ஸோ அப்படி 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ அப்படி தான் நீங்கள் நியூஸ் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அப்படி சொல்கிறாங்க ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி 2 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறோம். அப்படி தேவங்களோட அந்த பிளேட் நம்பர் இருக்குல்ல, அந்த தீவிரவாதிகளுக்கெல்லாம் நம்பர் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நம்பர் வருது. அது தேவங்களோட நம்பர் தான். அதை கேட்ட உடனே உங்களுக்கு அழுகே வருது. கண்ட்ரோலே பண்ண முடியாமல் ரொம்ப உடஞ்சி போய் அழுச்சிட்ருக்கீங்க. தேவம் இல்லை, தேவம்க்கு எதுவும் ஆகக்கூடாது. இப்போ தானே தேவம் நம்ம வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம எப்படி வாழ போகிறோம், நமக்குன்னு வாழ்க்கை எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே விதின்னு ஒன்று நம்மளை இப்படி மாற்றிடுச்சே தேவம். தேவம் நீ எனக்கு வேணும் தேவம், நீ எனக்கு வேணும் தேவம்.
நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது தேவ். நான் தப்பு பண்ணிட்டேன் தேவ். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உன்னை புரிஞ்சிருக்கணும். உன்னை பற்றி நான் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நான் எதுவுமே ஒழுங்காக பண்ணது தேவ். தேவ், என்னை விட்டுட்டு போயிட்டியா தேவ் அப்படின்னு உடஞ்சி போய் அழுதுட்ருக்கீங்க. ஓகேடா ஆமஸ், அப்படியே இந்த சாங்கை கண்ணை மூடி அப்படியே வாயினும் தேவங்க எப்படியெல்லாம் லவ் பண்ணாங்க அந்த மெமரிஸ் எல்லாம் கண்ணை மூடி கொண்டு வாங்க. அப்படியே உங்கள் கண்ணை அப்படியே மூடிக்கோங்க. ஆமஸ், அப்படியே இந்த சாங்கை அப்படி ஃபீல் பண்ணி கேளுங்க. இது வயனுக்கும் தேவங்கான இந்த சாங் அப்படியே கேளுங்க. வயன் தேவங்காக டெடிகேட் பண்ணுறது. ஸோ அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்ணை மூடி ஃபீல் பண்ணி கேளுங்க. கண்ணின்மை கரைவது போலே நம் காதலும் கலைந்தது இன்று. சிறகில்லா பறவையைப் போலே மனதுக்குள் வேதனை ஒன்று. என்னை நீ பிரிந்திடும் நொடிகள் எனக்குள் 100,000 வலிகள். நம் கனவெல்லாம் சிதைந்ததை கண்முன் கண்டேன் அன்பே. என்னை நீ பிரிந்திடும் நொடிகள் எனக்குள் 100,000 வலிகள். நம் கனவெல்லாம் சிதைந்ததை கண்முன் கண்டேன் அன்பே. உன்னருகில் மலர் போல் இன்று மலர்ந்தேன். நீ இன்றி தனிமையில் இருந்தேன். உன்னருகில் மலர் போல் இன்று மலர்ந்தேன். நீ இன்றி தனிமையில் இருந்தேன். கனவே உன்னை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன். என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவினில் வாழ்ந்திடுவேனே. கனவே உன்னை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன். என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவினில் வாழ்ந்திடுவேனே. தீராத துயரத்தில் நானும் காற்றோடு கரைந்தாய் நீயும். நீங்காத நிலவொளியானாய் அன்பே அன்பே. மறுஜென்மம் எடுத்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேனே. உன் கால் தடம் நான் தொடர்வேனே அன்பே அன்பே. இப்போ அப்படியே ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது ஒரு பொண்ணு ஒரு கடலுக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கா. அவள் கையில் ஒரு பாக்ஸ் இருக்குது. ப்ளஸ் அதில் ஒரு அவள் கையில் ஒரு லெட்டரும் ஒன்று இருக்குது. ஸோ அப்படி தான் அந்த பொண்ணு. அங்கே தூரத்தில் ஒரு போட் இருக்குது. அது சிங்கிள் பர்சனால் மட்டும்தான் ஓட்ட முடியும். அந்த போட்டில் அவள் அப்படியே உட்காந்துட்டு அந்த பாக்ஸ் எடுத்து அவள் முன்னாடி அப்படியே மடியில் வச்சு ஹக் பண்ணிட்டு அப்படியே அந்த போட்டை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கா. நடு கடல்கிட்ட வந்ததுக்கப்புறம் இப்போ அப்படியே தான் அவள் சுற்றி சுற்றி பார்க்குறா. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்னதாக ஒரு ஸ்மைலோட இப்போ அந்த லெட்டரை அவள் ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணி அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஓகேடா மிஸ், நம்மளும் அந்த லெட்டருக்குள்ளே என்ன இருக்குன்றதை படிக்கலாம் வாங்க. என் அன்பு மனைவி, எனக்கு நான் தான் பேசுகிறேன். உன்னோட தான் எப்படி வாயின இருக்க, என் பொண்டாட்டி எப்படி இருக்க, நல்லா இருப்பேன் நம்புகிறேன். இதுதான் உன்னோட அவங்ககிட்டேருந்து வர கடைசி கடிதம். நான் கடைசியா இல்லை எப்படி இது முதலும் முடிவும் இருக்குன்னு எனக்கு தெரியலடி. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூட இருந்த அந்த நாட்கள் அது என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. அது நான் சொல்லி தான் புரிய வைக்கணும்னு இல்லை. நான் உனக்கே நல்லா தெரியும் நான் உன் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்கேன்னு. இப்போ கூட சாகும்போது கூட உன் மேலே அவ்வளோ காதல் வச்சுட்டு தான் நான் சாகுறேன். ஏன்னா அவ்வளோ காதல். அந்த காதல் உனக்கு மட்டும்தான். இந்த காதல் உனக்கு மட்டும்தான். நான் செத்தாலும் இந்த காதல் சாகாதுவான். பொட்டாட்டி உன் மேலே வச்சுருக்க இந்த காதல் என்னைக்கு சாகாது, எப்பயுமே அது இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா நீ நல்லா இருக்கிறது அது வரைக்கும் நம்ம காதல் சந்தோஷமாக இருக்கும். நான் செத்துட்டேன்னு கவலைப்படாத. உன் மனசில் உன் இதயத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எப்பயும் உன் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கேன். உன் இதயத்தில் நான் ஒரு இடத்துல இருப்பேன், கண்டிப்பாக இருப்பேன்.
அதனால் நான் இல்லைன்னு நீ கவலைப்படாத. நீ ஆஸ்திரேலியாவில் உன்னோட லா கோர்ஸ் நல்லா படி. நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்ன நினச்சி நீ வருத்தப்படாத. நான் உனக்காக மேலேருந்து ஒன்று பார்த்துட்டு தான் இருப்பேன். இந்த ஜென்மத்தில் நான் உன்னை விட்டு போனாலும் அடுத்த ஜென்மம் வந்தால் நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான். ஏன்னா நம்ம காதல் என்றைக்கும் அழியாது. இந்த காதல் கதை இன்னும் தொடரும். அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் தொடருவான். நீ எதை நினச்சும் கவலைப்படாத. இந்த தேவன் உனக்கு மட்டும்தான். எதை நினச்சும் கவலைப்படாத. இது படிக்கும்போது நான் உன் கூட இருக்க மாட்டேன். நான் அதோடு இறந்துடுவேன். நான் இறந்ததுக்கப்புறம் தான் இந்த கடிதம் உன்கிட்டே வரும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வருத்தம். இதை படிக்கும்போது உன் கண்ணில் ஒரு கண்ணீர் வரும். அது தொடங்க கூட நான் உன் கூட இருக்க மாட்டேன். என் பொண்டாட்டி உன் கூட நான் இருக்க மாட்டேன்டி. ஆனால் இதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. ஏன்னா இதுதான் எங்கேயும் போகல. அதுலேருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ கூட இது படிக்கும்போது கூட உன் கூட தான் நான் உட்காந்துட்ருப்பேன். நான் இருக்கேன்னு நினச்சிட்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போ. நல்லா படி, நல்ல இடத்துக்கு வா. இது அவங்களோட ஆசை. அது மட்டும்தான். இந்த ஜென்மம் இல்லைன்னா என்ன, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குது. அதில் நம்ம 2 பேரும் மட்டும்தான். எனக்கு நம்ம 2 பேரையும் தடுக்க எவனாலும் வர முடியாது. வந்து அவனையும் அழிப்பேன். எல்லாம் சாப்பிட்டு பொண்டாட்டி. நான் இங்கே சந்தோஷமாக போயிட்டு வரேன்னா நான் போயிட்டு வரேன் பொண்டாட்டி. இப்படிக்கு உன் அன்பு கணவன் கேம் தேவம். போயிட்டு வரேன் கேமோயன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒயன் இது அப்படி தான். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, அது நம்ம ஒயன் தான். ஸோ அவள் அப்படியே தான் அதை படிச்சுட்டு அவள் ஆல்ரெடி படிச்சுட்டா. இருந்தாலும் அதை திரும்ப படிக்கிறா. இப்போது ஒயனோட கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி அப்படியே ட்ராப் அவுட் ஆகுது. அது அப்படியே தான் அந்த கடலில் விழுது. இப்போது அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒயன் இப்போ அந்த லெட்ரு பொறுமையாக அந்த போட்டில் வச்சுட்டு இப்போ அப்படியே தான் ஒயன் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணி அது லைக் ஒரு மண் போல் இருக்குது. அது மண் இல்லை, தேவங்கோட சாம்பல் தான். ஸோ தேவன் இறந்ததுக்கப்புறம் அந்த சாம்பல் ஒயன் கரைக்கணும், அவனோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக தான் அவள் எடுத்துகிட்டு வந்திருப்பான். தேவங்கோட சாம்பல் தான் அது. தேவங்க இறந்ததுக்கப்புறம் அவனை வந்து எரிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கிடைச்ச சாம்பல் தான். ஸோ தேவங்கோட சாம்பல் தான் அது. பொறுமையாக நீங்கள் உங்கள் கையில் எடுத்து அப்படியே அந்த கடலில் அப்படியே டிசால்வ் பண்ணுறீங்க. ஐ மீன் அப்படியே அதை பொறுமையாக தேவங்க நினச்சி அப்படியே நீங்கள் அதை அந்த கடலில் கரைக்கிறீங்க. பட் கொஞ்சோண்டு சாம்பல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. தேவங்க நம்ம கூட கொஞ்ச நேரம் இருக்கணும், அவனோட சாம்பலாவது நம்ம கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு தேவங்கோட கொஞ்சம் சாம்பல் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த போட்டில் அப்படியே ட்ரைவ் பண்ணுறீங்க. தேவம் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன்னு எனக்கு தெரியும் தேவம். ஆனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ இறந்து 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த சாம்பல் இந்த கடலில் தான் கரைக்கணும்னு நான் கொண்டு வந்தேன். நான் மட்டும்தான் வருவேன். நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன்னு எனக்கு தெரியும் தேவம். உனக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நானும் உன் கூடயே வந்துட்டேனா நம்ம காதல் என்ன ஆகுறது? அதுவும் என் கூடயே வந்துடும்ல. அதனால தான் நம்ம காதல் சாகக்கூடாதுன்னு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன்னா எனக்குள்ளே நீ இருக்க தேவம். எப்பயுமே இதயத்தில் நீ இருப்ப. கண்டிப்பாக இருப்ப தேவம். இந்த சாம்பல் இது உன்னோடது. நீ என் கூட மட்டும்தான் நீ இருப்ப. என்னை விட்டு நீ எங்கேயும் போகல தேவம். என் கூட தான் இருக்க. இந்த போட்டில் கூட நீ என் கூட, என் பக்கத்துலேயே தான் நீ இருக்க. உன் ப்ரெசன்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது தேவம். ஆனால் என்ன விதிப்படி நீ போகணுன்னு இருக்கு. பட் இருந்தாலும் அதை பற்றி நான் வருத்தப்படல. ஏன்னா என் தேவம், என் ஹார்ட்டில் என்னோட கடவுளாக உன்னை நான் பார்த்துட்ருக்கேன் தேவம். என் கடவுளாக உன்னை நான் என்றைக்குமே உன்னை நினச்சிட்டே இருப்பேன் தேவம். கிம் வயன் அப்படின்னு வயன் சொல்லிட்டு அவள் கண்ணில் அவ்வளோ டேர்ஸ் வருது. அதை எல்லாத்தையும் வைப் பண்ணிவிட்டு இப்போ அந்த போட்டை கரைக்கு நிப்பாட்டிட்டு அவள் அப்படியே தான் அந்த பாக்ஸோட தென் அந்த லெட்டரோட அப்படியே அவள் என்ன பண்ணுறானா நடந்து எங்கே போகிறானா தேவனோட கலரிக்கு தான். தேவனோட பாடிலாம் இல்லை அங்கே. அவனோட அந்த ஸ்டோன் மட்டும்தான் இருக்குது, கிரேவியார்டு மட்டும்தான் இருக்குது. அங்கே ஃப்ளவர் வச்சுட்டு அந்த கிரேவியார்ட் கூடயே அவள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருக்கா. ஸோ இதோட இந்த சைக்கோஸ் வெஞ்சன்ஸ் ஸ்டோரியை நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது இன்கம்ப்ளீட் லவ். ஸோ தேவங்கும் வயனுக்கும் இருக்கிற ஒரு இன்கம்ப்ளீட்டான லவ் ஸ்டோரி தான் இது.
எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கும், எத்தனை பேருக்கு பிடிக்கல, எத்தனை பேருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டோரி இவ்வளோ தான். ஸ்பெஷல் பார்ட்லாம் வந்து கேட்காதீங்க. ஸ்பெஷல் பார்ட் போட்டால் அது சுத்தமாக நல்லா இருக்காது. என்னடா இந்த அக்கா இப்படிலாம் ஸ்டோரி கொண்டு வந்து கொடுக்குறாங்களே நினைக்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி எழுதணும். எல்லா நேரத்துலையும் ஹாப்பி எண்டிங் போட முடியாதுல்ல. அதுக்காக என்னடா இவங்க சேட் எண்டிங் போடுறாங்களே நினைக்காதீங்க. எல்லா ஸ்டோரியுமே ஹாப்பி எண்டிங் இல்லைல்லப்பா. அதனால் இப்போது நான் சேட் எண்டிங் வச்சுருன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் திட்டிடாதீங்க. இப்படி நீங்கள் தேவங்க கொள்ளலாம் அப்படின்ட்டு. அது லவ்வாக கொண்டு போனால் அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் இப்படி நான் ஒரு கான்செப்டில் கொண்டு வந்தேன். கமெண்ட்டில் வந்து ஏன் நீங்கள் இப்படி போட்டிங்கலாம் ரொம்ப இதாக திட்டிடாதீங்க, அக்ரெசிவாக திட்டி விட்டுறாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் திட்டிடாதீங்க. சில பேர் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் இந்த மாதிரி ஸ்டோரி போடுவேன்னு. எல்லா நேரத்துலையும் நான் சேட் எண்டிங் வைக்க மாட்டேன், ஓகேவா? நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஹாப்பி எண்டிங், ஏகப்பட்ட லவ்வபுளான ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. அதுக்காக இதுக்கு இந்த ஸ்டோரி மட்டும் இப்படி கொண்டு போனீங்கன்னு நினைக்காதீங்க. இப்படியும் ஸ்டோரி கொண்டு வந்து நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இப்படியும் வச்சா ஸ்டோரி நல்லா இருக்குமேன்னு தான் நான் கொண்டு வந்த தவிர வேறு எந்த ஒரு எண்ணத்துலையும் நான் வைக்கல. அதனால தான் ரைட் பண்ணனே. ஸோ இதை நான் வந்து ஆக்சுவலி சடனாக தான் இந்த ஸ்டோரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகே வைக்கலாம், பட் ஆர்மிஸ் திட்டினாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இதில் தான். ஸோ இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரி சேட் எண்டிங்காக தான் இருக்கும். ஸோ பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்கலன்னு தெரியல. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரியோட மாரல் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. அவங்கவுங்க பார்ட்னராக இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்கள புரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் நியூவாக ஒரு பார்ட்னரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ உங்களுக்கு வராங்கன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிக்காமே ரொம்ப இதாக பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அவங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது வயனுக்கும் தேவனுக்கும் நடந்ததில் வயன் வந்து தேவங்க அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் அவன் லவ்வை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா. பட் அந்த அளவுக்கு இல்லை. அம்மா பேச்சை கேட்டுட்டு அவள் அப்படி இருந்தா. ஆக்சுவலி வயன் பண்ணது ஒரு நல்ல விதம் தான், அம்மா பேச்சை கேட்குறதுல தான். பட் ஆனால் அவங்க அம்மாவும் நல்லவங்க கிடையாது. ஸோ இவ்வளோ டாக்ஸிக்கான இடத்துல தான் வயன் இருந்திருப்பான். அந்த இடத்துலேருந்து வயனை காப்பாற்றணும் தான் தேவங்க இவ்வளோ எஃபோர்ட் போட்டுட்டு அவன் உயிரே போனாலும் வயன் நல்லா இருந்தால் போதும்னு தேவங்க நினச்சிருப்பான். ஆனால் தேவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பான். வயனோட பெர்மிஷன் இல்லாமல் டச் பண்ணியிருக்க மாட்டான். வயன்கிட்ட அக்ரெசிவாக நடந்திருக்க மாட்டான். சைக்கோ மாதிரி ரொம்ப சைக்கோவாக இருந்திருக்க மாட்டான். சைக்கோவாக இருந்திருக்கான் லவ்வில். அவனுக்கு எப்படி அந்த லவ்வை காட்டணும்னு தெரியல. அதனால கொஞ்சம் அடிச்சிருப்பான், அவ்வளோதான். அது ஸ்டார்டிங் மட்டும் தான் அடிச்சிருப்பான். மற்றபடி அவன் அவ்வளோ லவ் வச்சுருக்கான் வயன். அப்படி அவ்வளோ அடித்தோடனே அவனுக்கு ரொம்ப கில்ட்டாக இருந்திருக்கும். ஸோ ஸ்டோரி பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ உங்கள் எல்லாேருக்கும் அந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் லைஃப்பில் உங்கள் பார்ட்னர் வரப்போகிற உங்கள் பார்ட்னராக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃபேமிலியில் ஒரு ஆளாக இருந்தாலும் இருக்கட்டும், அவங்கள நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, புரிஞ்சுக்கிட்டு பழகுங்க. பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு அவங்கள திட்டுறதோ அதான் யூஸே இல்லை. ஸோ அவங்களுக்கு பிடிக்கலையா ஜஸ்ட் அவங்கள விட்டுட்டு போயிட்டே இருங்க. அதை பற்றி பேசி ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். அவங்களும் கண்டுக்க போகிறதில்ல, நீங்களும் பெருசாக கண்டுக்காதீங்க. அவ்வளோதான். பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். ஸோ உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யார் கூட இருந்தாலும் அவங்கள நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட ஜாலியாக இருங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்டோரியில் மூலயமா உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன். வேறு எதுவுமே இல்லை. சேட் எண்டிங் வச்சுட்டேன்னு திட்டி விட்டுறாதீங்க. அகெயின் சொல்கிறேன். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் மஸ்ட். தென் உங்களுக்காக தான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நானும் ஷஃபி ஸ்டோரி ரைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ சப்போர்ட் பண்ணுங்கடா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லெவன் சப்போர்ட் காட்டுங்க. தென் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தென் லைக் பண்ணி உங்களோட லெவன் சப்போர்ட்டை காட்டுங்க. ஓகே, தென் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷஃபி வந்து 2 ஸ்டோரி கொண்டு வரான். ஜேகே அண்டு தேவங்க்கு வந்து 2 ஸ்டோரி அவள் கொண்டு வந்துட்டுருக்கா. 2 ஸ்டோரி வரப்போகுது. அவளோட வாய்ஸ் ஓவரில் தான். ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ அதனால் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன். அதுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ தென் இந்த ஸ்டோரிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லெவன் சப்போர்ட் காட்டுங்க. இதே மாதிரி நம்ம ஸ்டோரி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அபோட்டில் கொடுத்துருக்கா. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா. ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா, பாய்.